ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். உன் நேசர் எங்கே போனார்? ஸ்திரீகளில் ரூபவதியே, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார்? உன்னோட கூட நாங்களும் அவரை தேடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். காலையிலிருந்து இம்மட்டுமாய் கிருபை இரக்கம் தயவு கூட இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த செய்தியின் வேளையிலும் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியிலே இடைபடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு உட்பட்டு ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக, வார்த்தைகளை அனுப்புவீராக, வந்திருக்கிற ஒவ்வொருவரோட கர்த்தர் பேசுவீராக. திரும்பி பொழுது வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை திரும்பி போகிற வைப்பாராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, உன் நேசர் எங்கே போனார்? ஸ்திரீகளின் ரூபவதியே, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார்? உன்னோடு கூட நாங்களும் அவரை தேடுவோம் அப்படின்னு. இந்த உன்னத பாட்டின் புஸ்தகத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது இயேசு கிறிஸ்துவுக்கும் புதிய ஏற்பாட்டு சபைக்குமான உறவை சொல்லக்கூடியதான ஒரு புஸ்தகம். 8 அதிகாரம் இருக்கிறது. 8 அதிகாரமும் அது சம்பந்தமாக இருக்கும். அதாவது சபையை எப்படி ஆண்டவர் சந்திக்கிறார், சபையை எப்படி கூப்பிடுகிறார், சபை மறுதளிக்கிறது, திருப்பி தேடுகிறது, திருப்பி சபை தேவனை காணாமல் உபத்திரப்படுகிறது, கடைசியாய் மணவாளனும் சபையும் ஒன்றாக இணைகிறார்கள். இதுதான் அந்த 8 அதிகாரத்தில் இருக்கும். அதில் குறிப்பாக 5ஆம் அதிகாரத்தில் நேசர் கதவை தட்டுகிறார். அப்பொழுது சபை கதவை திறக்கவில்லை. அப்பொழுது நேசர் போய்விடுகிறார். பல நேரங்களில் இதுதான் சபைக்கு நடக்கிறது. ஆண்டவர் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் வாசப்படியில் இருந்து கதவை தட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அதே காரியம்தான் 5ஆம் அதிகாரம் உன்னத பாட்டிலும் இருக்கிறது. அங்கேயும் அவர் வாசப்படியில் இருந்து கதவை தட்டுகிறார். ஆனால் சபை திறக்கவில்லை. சபை படுத்து கிடக்கிறது. சபையானது மணவாளனுக்கு சத்தத்துக்கு செவிசாய்க்கவில்லை. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, மணவாளனோடு ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு பல நேரங்களிலே சபைகள் இப்பொழுது ஆர்கியூமெண்ட் பண்ற சபைகளாக மாறி விடுகிறது. இப்போ சபைகளை நேற்று நம்ம பேசும்போது சொன்ன ஞாபகம் நினைக்கிறேன், அநேக சபைகளிலே கர்த்தர் இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு, சபைகளிலே கர்த்தர் இல்லை என்று சொல்லி ஜெகன் கல்லோபதேசம் சொல்றாரு, சபையை விட்டு கர்த்தர் போகவே மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு. எசேக்கியேல் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம வாசிச்சோம், என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தார் செய்கிறார்கள். சபையை விட்டு கர்த்தர் என்ன செய்வார்? தூரமா போவார். பல நேரங்களில் கர்த்தர் கொடுக்குற வார்த்தைக்கு நம்ம செவி சாய்க்கணும். கதவை திறக்கிறோம் பாருங்க. இப்போ 5ஆம் அதிகாரம் 1ஆம் பாட்டில் கதவை தட்டுறாரு, சபை திறக்கல. 6ஆம் அதிகாரத்துல நேசர் போய்விட்டார்னு இருக்கு. அதான் கேட்கிறாங்க, நேசர் எங்கே போய்விட்டார்? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் சபை கதவை தட்டுகிறார் என்று இருக்கிறது. அந்த தட்டுற நேரத்தில் திறக்கணும். ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. மனவாட்டி படுத்துட்டு ஆர்கியூமெண்ட் பண்றா, நான் படுத்துட்டேன், வஸ்திரத்தை களைந்தேன், பாதங்களை கழுவினேன், எப்படி நான் திறப்பேன்? ஆர்கியூமெண்ட். இன்னைக்கு சபை ஆர்கியூமெண்ட் உள்ள இடத்துக்கு போயிருச்சு. கர்த்தர் சொன்னா கூட ஏன் எதுக்கு? ஒரு காலகட்டத்தில் சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஊழியக்காரர் சொன்னால் ஏன் என்று கேட்காமல் கீழ்ப்படிவார்கள். அது ஏன் அப்படி கேள்விப்படிச்சாங்க அப்படின்னு சொன்னா, ஊழியக்காரர் சொல்லக்கூடிய வார்த்தைகளிலே அந்த அளவுக்கு ஆவிக்குரிய சத்தியம் இருந்துச்சு. நான் சொல்வேன், அன்னைக்குள்ள ஊழியக்காரர்கள் அவங்க பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்தவங்க ரொம்ப குறைவு. ஆனால் ஆவியில நிரப்பப்பட்டவரை சபையில் இருக்கிறவர்கள் தான் ஜாஸ்தி. அதனால அவங்க ஆவியில நிரம்பி ஒரு விஷயத்தை சொல்லும் போது ஜனங்கள் அதை கேட்டார்கள். ஏன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க. நம்ம ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அந்த ஏன்னு கேட்கறது. போய் நேர் தெருவில் பவுல் என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை போய் நீ அபிஷேகம் பண்ணு அப்படின்னு கர்த்தர் சொன்ன உடனே போகணும். அனனியா அவனுக்கு ஆர்கியூ பண்ணுவாரு, அவனா சபைகளை துன்பப்படுத்துகிறவனாயிற்று. இன்னும் ஆண்டவருக்கு தெரியாத மாதிரி ஆண்டவர் சொல்வார், எனக்கு தெரியும், நீ போ அப்படின்னாரு. மோசேயை கூப்பிட்ட போது மோசே ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருப்பாரு. கர்த்தர் கோபம் கொண்டவராகி அப்படின்னு இருக்கும். ஆபிரகாமை கூப்பிட்ட போது ஆபிரகாம் அழைப்பை தவறவிட்டு 2வது அழைப்பை சொல்லும் போது கர்த்தர் சொல்வார், நீ போ அப்படின்பார். கர்த்தர் பல நேரங்களிலே அவர் சொல்லுகிறதை கேட்காத போது, ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு மேல் அதிகாரி ஒரு விஷயத்த சொன்னா கீழே இருக்கிறவரை அதை அப்படியே கேட்டு ஒபே த ரூல்ஸ் அப்படின்பாங்க, ஒபே த ஆர்டர் அப்படின்பாங்க. ஆனா ஒரு வார்த்தை எடுத்து பேசினா கோபம் வரும். ஒரு சாதாரண அதிகாரிக்கு அவருக்கு மேல இருக்கிற அமைச்சருக்கு இன்னும் கோபம் வரும். எல்லா அமைச்சர்களுக்கும் மேல இருக்கிறவங்களுக்கு இன்னும் கோபம் வரும்.
ராஜாக்களுக்கு இன்னும் கோபம் வரும். ஆனால் இவரோ ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குற சர்வ வல்லமை உள்ள ராஜா. அப்ப அவருக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் போது, அவர் கேட்கும் போது சபை அவருக்கு மறுதளிக்கிறது அல்லது மறு உத்தரவு கொடுக்குறதுனா கர்த்தர் டென்ஷன் ஆவார். அதனாலதான் பல நேரங்களில் கதவை தட்டிட்டு அவர் போய்விடுகிறார். இப்ப நேசர் இல்லை. இப்ப என்ன சொல்றாங்க, ஒரு நேசர் எவ்விடம் போய்விட்டார், உன்னோடு கூட நாங்களும் தேடுவோம். சபையுடைய வேலை என்ன? நேசரோடு இருப்பது. வசனம் சொல்லுது, வனாந்தரத்திலே சாய்ந்து வருகிற இவள் யாரோ? நேசரோடு சாய்ந்து வருகிறது தான் சபை. நேசரோடு கூட இருப்பது தான் சபை. பல நேரங்களில் வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம், சக்சஸ்ஃபுல்லான பர்சன்ஸ் அப்படிங்கிற எல்லாரும் எடுத்து பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆவிக்குரிய ஒரு ஐக்கியம் தேவனோடு கூட இருந்துச்சு. ஒரு ஸ்டாண்டர்ட் தேவனோடு ஒரு ஆவிக்குரியதான ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்தது. இப்போ சபை அப்படி இல்லை. சபை இன்னைக்கு தேவன் இருக்கிறாரா இல்லையானே தெரியாது. நீங்க சபையில் ஆவியானவர் இருக்கிறாருங்கிறத எதை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, எல்லாரும் ஆவியானவர் நினைச்சு கை தட்டுறது. ஆவியானவர் நினைச்சு கை தட்டுறது ஆவியானவர் இருக்கிறதுக்கு அடையாளம்னா, அந்த ட்ரம்மு அந்த மியூசிக்கை நிறுத்துற உடனே நின்று போது தானே. மியூசிக் இருந்தாலும் ஆவியானவர் வருது. அதுக்குள்ள ஒரு 4 பாட்டு வேற வச்சிருக்கோம் இல்ல, பொழிந்தேடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, அக்கினியே ஊற்றும் தேவா, இதெல்லாம் பாட்டோட ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, ஆவி தாட இறங்குதுல்ல. ஏன் இந்த பாட்டு இல்லாட்டி வரமாட்டேங்குது? ஏன் இது இல்லாம வருது? வரமாட்டேங்குது. நிறைய பேர் பாருங்க, இது இல்லாம வராது. இந்த மாதிரி எதையாவது இப்ப ஊழியக்காரர்கள் எப்படி ஆயிட்டாங்க? ஊழியக்காரர்களும் சரி, சபை நடத்துறவங்களும் சரி, அல்லது ஆராதனை வீரர்களும் சரி, உங்களை ஆவியில நிறைய வைக்கணும்னா இப்படி ஒரு 6-8 பீட்ல போட்டு டபு 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 அடிச்சாதான் ஆவியில நிறைவேறீங்க. அப்ப இது என்ன ஆவியா இருக்கும்? வேகமா அடிச்சாதான் உள்ள வருதா? என்ன ஆவி? 120 பேர் மேல்வீட்டு அறையில் கூடி இருக்கும் போது அவர்கள் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் ஓரிடத்தில் கூடி வந்திருந்தார்கள். பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது அங்க ட்ரம் அடிச்சாங்க, அதை அடிச்சாங்க, இதை அடிச்சாங்க, எதுவுமே இல்லை. ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. ஆவியானவர் அக்கினிமயமாக இறங்கினார். அப்ப நம்ம ஆவியின் நிறைவு என்பதை எதை சொல்றோம்? சரி, அந்நிய பாஷை ஆவியின் நிறைவா அப்படின்னா, அது ஆரம்பத்தில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட போது அந்நிய பாஷை பேசின போது ஆவியின் நிறைவு தான் இருந்துச்சு. ஒரு பீரியடுக்கு அப்புறம் அது ஒரு பிராக்டிஸா போச்சு. சிலர்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயாவது பார்த்துக்கிட்டே அந்நிய பாஷை பேசிட்டு இருப்பாங்க. அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இன்னொருத்தரோடையும் பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இங்க அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பாங்க, கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட கண்ணுல பாஷையில பேசுவாங்க, ஆண்டவர்கிட்ட அந்நிய பாஷையில பேசுவாங்க. இது என்ன ஆவியின் நிறைவு? இது எப்படி ஆவியின் நிறைவை மாறும்? இது ஆவியின் நிறைவு அல்ல. அப்ப ஆவியின் நிறைவு என்பது என்ன, அல்லது தேவனோடு இருப்பது என்ன அப்படின்னா, நாம் தேவனோடு கூட எந்த அளவுக்கு ஐக்கியமா இருக்கிறோம் முக்கியம். பல நேரத்தில் ஆண்டவர் சொன்ன வேதத்துல, அவர்களோ வாயினால் என்னை கனம் பண்ணுகிறார், இருதயமோ எனக்கு தூரமா இருக்கிறது, ரொம்ப தூரத்துல இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். There's a distance between God and us. நமக்கும் தேவனுக்கும் என்ன இருக்குது? பெரிய டிஸ்டன்ஸ், ஒரு பெரிய கேப் இருக்குது. ஆபிரகாம் சொல்றாருல்ல, ஐஸ்வர்யனை பார்த்து, நான் உங்ககிட்ட வந்து தண்ணி கொடுக்கணும்னு நினைச்சா கூட எனக்கு உனக்கு என்ன இருக்குது? ஒரு பெரிய பிளவு இருக்குது. ஆண்டவருக்கும் அப்படித்தான். நமக்கு ஆசீர்வாதம் நினைச்சா கூட நமக்கு ஆண்டவருக்கு என்ன இருக்குது? ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றோம். எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனோடு நெருங்குகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க தேவனோடு ஐக்கியப்பட்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். வேதத்துல ஒரு சிலர் தேவனோடு கூட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம், சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். சங்கீதம் 16:8 வாசி. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த வசனம் ஆவிக்குரிய விதத்தில் அவர் சொன்னாலும் கூட சங்கீதக்காரன் அதாவது தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இது ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட். எப்பொழுதும் கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார். கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறாருங்கிறது இப்ப நம்ம பார்க்க போறதுல ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட்ல ஒரு 3வது இடம் 4வது இடம். இதை விட மேல நிறைய இடம் இருக்குது. ஆனா இந்த இடமே நமக்கு ரொம்ப பெருசு. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. சாதாரணமாவே கர்த்தரை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீர்களா? கர்த்தரை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக இருக்கிறாரா? நம்மளை பொறுத்தவரை கர்த்தர் எப்பொழுது நமக்கு முன்பாக இருக்கிறார்? நாம போய் முழங்கால் படிக்கும் போது கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்கிறார். நாம என்ன சொல்றோம்? ஜெபம் பண்ணும்போது கண்ணை மூடினே ஒரு ஒளி வந்துச்சு, ஆண்டவர் வந்தார்.
சில நேரத்தில் என்ன சொல்றோம், நான் ஆலயத்துக்கு போனேன், அங்கே ஆவியில நிரம்பும் போது தேவன் எனக்கு முன்பாக வந்தார். கர்த்தர் வந்தாருங்கிறது நமக்கு எங்கேயோ நடக்கிற ஒரு சம்பவம். ஆனா கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அது முடியுமா? இன்னைக்கு பிராக்டிகலா கேட்டுப்பாருங்க. நான் சொன்னது உலக பிரகாரமா ஒரு பிராக்டிகலா கேட்டுப்பாருங்க. கர்த்தரை எப்பொழுதும் ஒரு முன்பாக வச்சிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நம்ம சொல்ற மிக முக்கியமான விஷயம், இன்னைக்கு இருக்கிற பிஸியான வாழ்க்கையில் எப்படியே முடியும் இல்லையா? நீ கூட ஒருத்தரோட பேசிட்டு இருந்தோம் நேற்று. அவங்க சொல்லும்போது உண்மையிலே எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு எனக்கு புரியுது. அதாவது ஒருத்தர் வேலை செய்ய சொல்லியிருந்தோம். அப்ப அந்த சகோதரி சொன்னாங்க, எல்லா இடத்துல இன்னும் முடிக்க முடியல என்னால அப்படின்னு நான் சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், ஏன் முடியல உங்களால, 2 நாள் ஆச்சு அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, அங்கிள் பேசாம நான் கூட ஆனப்ப இருந்திருக்கலாம் போல, 2 நாள் ரொம்ப பிரச்சனையா இருக்குதுங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல அங்கிள், வீட்டையும் பார்க்க வேண்டியிருக்கு, பாத்திரத்தையும் வளர்க்க வேண்டியிருக்கு, துணியும் துவைக்க வேண்டியிருக்கு, பிள்ளையும் கிடக்க வேண்டியிருக்கு, பிள்ளையை சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு, இதோட சில ஊழியத்தையும் செய்ய வேண்டியிருக்க, எல்லாத்தையும் சேர்த்து செய்யும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னாங்க. அப்பதான் பிராக்டிகலா யோசிச்சு பார்த்தா எவ்வளவு கஷ்டம் இல்லை. நாம எழுந்திரிச்சு காலையில ஒரு பேண்ட் சட்டை மாட்டிக்கிட்டு நேரா கிளம்பி வந்துடுறோம். டீ கிடைச்சா டீ குடிக்கிறோம், இல்ல வீட்டுல கடையில போய் குடிச்சிடுறோம். நான் தான் எப்பவும் சொல்றேன், இந்த காலையில் 4 மணி 5 மணிக்கு போய் பாருங்க, எல்லா டீ கடையிலும் கூட்டம் நிறைய இருக்கு இப்ப இல்லையா? நான் ஒரு நாள் யோசித்தேன், ஏன் இந்த டீ கடைகள் இவ்வளவு கூட்டம் காலை 4 மணி 5 மணியில் இருக்கிறது அப்படின்னும் போது அவங்க அத்தனை பேருக்கு பின்னாடி ஒரு கடை தான் இருக்கிறது. இவர்கள் யாருக்கும் வீட்டில் டீ கிடைக்கவில்லை. ஒரு பேருக்கு என்ன கிடைக்கல, டீ கிடைக்கல. அங்க போய் பாருங்க, ஒரு சிஸ்டர்ஸ் கூட டீ குடிக்கல, எல்லாம் பிரதர்ஸ் தான். அத்தனை பேருக்கு என்ன கிடைக்கல, டீ கிடைக்கல. ஆனா இதுல ஒரு என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு, கிடைக்கலன்னா எங்க வந்து முடியுது, டீ கடைக்கு டீ குடிக்க முடியுது. ஆனா சகோதரிக்கு டீ கிடைக்கலன்னு வச்சுங்க, அவங்க டீ கடைக்கு வர மாட்டாங்க. அவங்க சொல்ற வார்த்தை என்னவா இருக்கும், பால் வாங்கி உள்ள போட்டு நம்ம அதை அவங்களால முடியும். அவங்களுக்கு தேவையான போது அதனால என்ன செய்ய முடியும், டக்குனு ஒரு பாலை வாங்கி காய்ச்சி ஒரு காப்பியை போட்டு உட்காந்து டீ குடிப்பாங்க, நம்ம இடத்துலயே குடிப்பாங்க. அதுவும் சொல்லுவாங்க, எங்களுக்கு வெளியே போய் குடிக்கவா முடியும், உங்களுக்கு போட்டுக்க முடியுது, எங்களுக்கு போட்டு கொடுக்க முடியல அப்படின்னு வேற விஷயம் முடியல. அப்போ வீட்டுல வேலை பார்த்துட்டு ஊழியத்தை செய்வது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம் தான், அதுல மாற்று கருத்துவே இல்லை. இன்னைக்கு வீட்டு வேலை செய்யறதே எல்லாத்துக்கும் கஷ்டமா இருக்கு, இதுல ஊழியமும் செய்வது இன்னும் கஷ்டம். அப்படி இருக்கும்போது சங்கீதக்காரர் சொல்றான், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இப்ப சகோதரி வரங்களா, இப்ப நாளைக்கு காலையில பிள்ளைய ஸ்கூல் அனுப்புவீங்க, அப்படின்னு தானே இருக்குதானே? உங்க வீட்டுல காலையில ஒரு 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் வீடு எப்படி இருக்கும் இல்லையா? ரகரகமா இருக்கும் இல்ல? அப்படியே 3ஆம் ஒரு உலக யுத்தமே ஒரு ஓடிக்கிட்டு இருக்கோம். நாயே பேயே வந்ததே போனதே செத்ததே, புக்கெட்டியா ஐடிகார்டு போட்டியா, டைரியில சைன் வாங்கியா, ஆட்டோ வந்து பாருங்க ஓடி ஓடுது, டிஃபன் பாக்ஸ் எடுத்தியா, வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சியா, எல்லாம் அந்த கிச்சனுக்கும் ஹாலுக்கும் நம்ம 100 தடவை நடந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். அது அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோவம் எப்போ வரும்னா, அந்த நேரத்தில் ஒரு ஆள் உட்காந்து நியூஸ் பார்த்துட்டு இருப்பார் அந்த வீட்டில் இல்ல, அப்பதான் அந்த அம்மாவுக்கு உச்சபட்ச கோவம் வரும். ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி கூட ஊற்ற நியூஸ் பார்க்குது. அவருக்கு முக்கியமா ராகுல் காந்தி வருவாரான்னு பார்க்கணும், அவருக்கு அதான் முக்கியம். அதை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இல்ல ஐபிஎல் டோனி 6 அடிச்சாரான்னு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. நம்ம போறப்ப ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவோம், அது யாரும் சொல்லுதுன்னு தெரியாது, பொதுவா சொல்லிட்டு போவோம், நீங்க எல்லாம் உருப்படவே மாட்டீங்கடான்ட்டு போவோம். இந்த அம்மா அவரை சொல்லுதா அவரை சொல்லுதான்னு தெரியாது, ஏன்னா அவரை நேரடியாக சொல்ல முடியாது பாருங்க. இப்ப அந்த அம்மா வேகமா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மிக்சியில அது வேற நடுவுல மிக்சிக்கு வேற நம்ம ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க, தலைமையில கை வச்சு அது ஓடிக்கிட்டே இருப்பாங்க. விட்டா அது மேல மூடி பார்த்துக்கிறோம், அது மேல கையை வச்சு வேற ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்கிறோம், கர்த்தர் உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறாரா? அந்த அம்மா சொல்லுவோம், மிக்சி எடுத்து அடிச்சுட்டு போயிடும். ஏன் நம்ம இருக்கிற இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நம்ம என்ன சொல்றோம், ரொம்ப பிஸி, வேலை ரொம்ப டைட்டு, நோ சான்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்க, தாவீதுக்கு ஒரு ராஜாவாக இருக்கிறார், தாவீது ராஜாவாக இருக்கிறார். அவர் ஒன்றும் சும்மா இருக்கவே முடியாது. ஒரு யுத்தம் எப்போ வந்து சண்டை போட்டுக்கிறார், அவங்க தான் போய் போடணும் சண்டை, யோகாவும் அவருக்கு தான் போகணும். இந்த காலத்து மாதிரி ராணுவம் தனியா சண்டை போடும், ராஜா தனியா ஊர்ல இருப்பாருலாம் கிடையாது, அப்பெல்லாம் அப்படி கிடையாது. போய் சண்டை ராஜா போடும். யோகாவுக்கு சொல்லியே இருக்கிறாரு, தண்ணீர் உள்ள பட்டணத்தை நான் பிடித்தேன், என் பேர் விளங்காதபடிக்கு நீர் வந்து பட்டணங்களை பிடிக்கும். உடனே புறப்பட்டு போறாரு, போய் சண்டை போடுறாரு, அமோன் புத்திரரோட போய் சீவன் பண்ணை பிடிக்கிறாரு, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ யுத்த பிரியங்கிறாரு, உன் கை ரத்தத்தால் இருந்துக்கிறாரு. அவ்வளோ சண்டை போடுறாரு தாவீது. இது பத்தாதுக்கு ஒரு நாட்டை நிர்வகிக்கணும், வெறும் சண்டை போட்டா பத்தாது, ஒரு நாட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் அவர் என்ன செய்யணும்,
அது மட்டும் பத்தாது, அவருக்கு 8 மனைவி இருக்கிறாங்க. அவங்களாம் ஒண்ணு வச்சுக்கிட்டே உயிர் போகுது. ஒண்ணு கல்யாணம் பண்ண பிறகு அவன் பரலோகத்தை வாஞ்சிக்க தொடங்கிறது. நம்மளாம் ஏன் இயேசுநாதர் சீக்கிரம் வரணும் ஜோம் பண்றோம்னா கல்யாணம் ஒரு காரணம். எப்படியாவது ஆண்டவர் வந்தாருன்னா தப்பிச்சு போயிடலாம் பாருங்க. அப்படிங்கிற சில ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தது வேற, கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சாக்ரட்டிஸ் அரிஸ்டாட்டில் கூட்டோ மாதிரி ஆயிடலாம். அவன் தத்துவம் பேசுறான். எனக்கு ஒரு சகோதரர் தெரியும், நல்ல பையன் தான், 25-30 வயசுல தான் இருக்கும். அவங்க பேசுறான் பாத்தீங்கன்னா இப்பவே பெரிய பெரிய சாக்ரட்டிஸ் அரிஸ்டாட்டில் மாதிரி மீடியால துணிக்கைகள் சொல்லி டெய்லி தத்துவமா போடுறாப்ல. நானும் யோசிக்காத, இவ்வளவு பெரிய அறிவு ஞானம் எங்கிருந்து பொத்துக்கிட்டு கொட்டோம். நான் ஒண்ணு இல்ல, கல்யாணம் ஆயிருக்கு அவ்வளவுதான். ஒரு கல்யாணம் குழந்தை பிறந்திருக்கு. அவரு 4 புத்தர் 3 அரிஸ்டாட்டில் அவருக்குள்ள இருக்கிறார். அந்த அளவுக்கு ஞானம் என்னவாயிடுச்சு. ஒரு கல்யாணத்திலேயே அவன் வேற மாதிரி பேசும்போது பாத்தீங்கன்னா தத்துவம் பொத்துக்கிட்டு கொட்டுது. அவ்வளவு சாஃப்ட் ஆயிரு. அதான் எப்போ சொல்றேன், இந்த மோசே மாதிரி ஒரு கோபக்காரன உலகத்துல பார்க்கவே முடியாது. பேசிட்டே இருந்தா அடிச்சு கொண்டுடுவோம். எகிப்தில் அடிச்சு கொண்டுட்டானோ அவ்வளவு பெரிய கோபக்காரர். இந்த ஆளை ஊழியத்துக்கு பயன்படுத்தணும். ஆனா ஊழியத்துக்கு பயன்படுத்தணும் நம்ம சாந்தவனமா மாத்தணும். ஏன்னா 5 லட்சம் 6 லட்சம் புஷர் கொண்டு வந்து கானான் கொண்டு போகணும், வழி நடத்தணும். இவனுக்கு பயங்கர டென்ஷன் பாக்கி, இவனை வச்சுக்கிட்டு செய்ய முடியாது. இவனை சாந்தவனமா மாத்தணும். என்ன செய்யலாம்? கர்த்தர் பண்ணது ஒரே ஒண்ணுதான், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அவனே ஒரு 40 வருஷம் கல்யாணம் பண்ணி வச்சாரு. 40 வருஷம் முடியும் போது ஆண்டவர் சொன்னாரு, மோசேயை போல சாந்தப்படணும் பூமியில் ஒருவனும் இல்லை. நடுவுல என்ன நடந்துச்சு? ஒரே ஒரு கல்யாணம் பண்ணிருக்கு. எப்பேற்பட்டாலும் சாப்பிட்டாங்க பாருங்க. பையனை பாப்பா அம்மா வராங்க வீட்டுக்கு 2 வருஷம் கழிச்சு. பையனை பார்த்து கேட்கறாங்க, நீ யாரா இப்படி? அந்த அம்மா பையனை பார்த்து கேக்குது, என்னடா இப்படி மாறிட்ட? ஒரு தோசை கருகி போயிருந்தா என்ன தோசை சுட்டுருக்க அப்படின்னு கேட்பாரு வீட்டுல பையன். இப்ப தோசை அந்த அம்மா பிச்சு பிச்சு அதுவே கொடுத்துருது. பாதி கண்ணுல இருக்கு, பாதி மிச்சம் தட்டுல இருக்கு. அந்த தோசையில நடுவுல வேற ஒண்ணு இருக்காது. பல நேரத்துல பாத்தீங்கன்னா சகோதரிகள் தோசையை மடிச்சு கொடுப்பாங்க. அன்பு நான் நிமித்தம் இல்ல, திருச்சி பாத்தீங்கன்னா உள்ள பாதி தோசை இருக்காது, கண்ணுல இருக்கும். அந்த தோசையெல்லாம் பார்த்துட்டு அந்த அம்மா கேட்கறது பையனை, மாமியார், ஏன்னா இப்படி ஆகி போயிட்ட, எப்படி இருந்தடா நீ? இவ்வளவுக்கு காரணம் ஒரே ஒரு கல்யாணம். ஒரு கல்யாணம் அவனை சாந்த உணவுகளோட மாத்தி இன்னும் கொஞ்சம் போக போக செத்தவனை போல மாறிடுவோம் போறாங்க. அந்த ரேஞ்சுக்கு போகுது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு கல்யாணத்திலே நாம தான் இப்படி ஆயிட்டோமே. தாவீதுக்கு எத்தனை கல்யாணம்? 8 மனைவிகள் மறுமனையாட்டிகள். 10வது எத்தனையோ பிள்ளைகள் வேற. அதுல ஒரு பிள்ளை பாவம் பிறக்கும்போது செத்து போச்சு. அந்த பொண்ணு இதா இருந்தது, அந்த வீடு இருந்தது. அது மட்டும் இல்லாதபடிக்கு ஒண்ணு அப்சலோமு, ஒண்ணு சாலமோன். எத்தனை இல்ல ரகரகமா இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமா இருக்கு. இதுக்கு நடுவுல தான் தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைக்கிறேன். அப்படின்னா எவ்வளவுதான் இருந்தாலும் கர்த்தரை தனக்கு முன்பாக வைக்கக்கூடிய ஒரு சுபாவம் யாருக்கு இருந்தது? சரி, கர்த்தரை முன்பாக வைக்கிறதுனா என்ன? கர்த்தரை பொம்மையா தூக்கி முன்னாடி வச்சுக்கிறதுக்கு எப்ப பார்த்தாலும் இல்ல, அவர் ஜீவன் உள்ள தேவன். அவரை முன்பாக வைக்கிறதுனா என்னன்னா அதுக்கு ஒரு சூட்சம் இருக்கு. அவரை கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வச்சு கொள்வதற்கு ஒரு சூட்சம் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான், பைபிள்ல உள்ள ஒரு தெரிஞ்ச ஒரு சம்பவம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல யாக்கோபு தேவனை பார்த்து ஆசீர்வதிக்கும்படி ஒரு காரியத்தை சொல்றார். சொல்லும் பொழுது நல்ல கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் யாக்கோபை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. அந்த ராத்திரியில 26ஆம் வசனம், 32ஆம் அதிகாரம் 26ஆவது வசனம் வாசி. அவர் நான் போகட்டும். 24 வாசிக்க 24. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தார். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சங்கை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சங்கு சுலுக்கிற்று. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். பின்னாடி அவன் சொல்றான், கர்த்தரை கண்டேன்னு சொல்றான் 3ஆம் வசனத்துல. அப்போது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி. அப்ப வந்தது யார் தான்? தேவன் தான் வந்திருக்கிறார். ஆனால் ராத்திரியிலிருந்து மறுநாள் காலையில் விடியற மட்டும் யாக்கோபு தேவனை தனக்கு முன்பாக உட்கார வச்சுட்டான். என்ன பண்ணிட்டான்? உட்கார வச்சுட்டான். ஆனால் கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன? விடு, நான் போகட்டும் அப்படிங்கிறார். இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நிறைய பேர் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, அந்த இடத்துல வசனம் இருக்குல்ல, அந்த புருஷன் பொழுது விடிய மட்டும் அவரோட போராடி அப்படின்னு இருக்குல்ல. அப்ப என்ன நடந்திருக்குன்னா, அவர் போக ட்ரை பண்றாரா, யாக்கோபு கட்டி பிடிச்சிட்டு புரண்டு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு நடுவுல பெரிய சண்டையே நடந்திருக்கலாமா. கடைசியா அந்த மனுஷனால போராடி யாக்கோபை ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் விளக்கம் சொல்றாரு. இது உண்மையா இருக்குமானா அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்தது தேவன் பைபிள் சொல்லுது. தேவனோட ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாது, அப்படிலாம் சண்டை போட்டுலாம் ஜெயிக்க முடியாது. அப்ப அங்க நடந்தது என்ன, கர்த்தர் ஏன் சொல்றாரு, அவனுக்கு முன்பாக இருந்துட்டு உன்னை விட்டு என்னால போகவே முடியலப்பா, நீ விடு நான் போகிறேன் அப்படின்னா எதனால யாக்கோபு ஜெயிச்சான் அப்படின்னு கேட்டா வாசிங்க. ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. ஓசியா 12:4 வாசிங்க. அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான். இந்த வசனத்துக்கான விளக்கம் அங்க இருக்கு. ஓசியா 12:3-4 இருக்கு. 3ல இருந்தே வாசிங்க பாப்போம். அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். தன் பலத்தினால் தேவனோட போராடினான். அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான். எப்படி போராடி மேற்கொண்டான்? இங்க வசனம் சொல்லுது, அந்த தூதனான மேற்கொள்ள முடியவில்லைன்னு யாக்கோபு தான் மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அழுது அவரை நோக்கி. இது எங்கே நடந்தது? பெத்தேலிலே நடந்தது வசனம் சொல்லுது. நல்லா கவனித்துங்க. அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான். அப்படின்னா என்ன போராடி இருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் தான். ராம் முழுவதும் என்ன பண்ணிருக்கிறான்? அழுதுகிட்டே இருக்கிறான். அவ்வளவுதான். கர்த்தரை உங்களுக்கு முன்பாக உட்கார வைக்கிறதுக்கான மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஆத்மாவை ஊற்றி நீங்கள் அவரோடு கூட ஜெபிக்கும் பொழுது உங்களை தாண்டி கர்த்தரால் போகவே முடியாது. கர்த்தர் எப்போ உங்க கூட இருப்பாரு. தாவீது கிட்ட இருக்க ஒரு பெரிய பிரஸ் என்னன்னா, எதுனாலும் ஆண்டவர் சமூகத்துல போய் உட்கார்ந்துருவான். தேவனை நோக்கி பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் அழுவதை அவரால் என்ன செய்ய முடியாது. நீங்க எப்ப வேணா எடுங்க, தாவீது எடுத்து பாருங்க. அழுதுகிட்டே இருப்பான், கேட்டுக்கிட்டே இருப்பான், ஆண்டவரை நோக்கி கெஞ்சிக்கிட்டே இருப்பான். ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கும். அப்சலோம் துரத்துனாலும் அங்க போயிடுவான், சவுல் துரத்துனாலும் போயிடுவான், எது போனாலும் தேவன் கிட்ட போயிடுவான். யாராலும் வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. இவருடைய மனைவி பிள்ளைகள் பொருட்கள் எல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. திரும்பி போய் ஆண்டவரே எல்லாம் எடுத்து போயிடு. இப்ப நம்ம பாருங்க, ஏதாவது ஒன்று நடந்த உடனே கர்த்தரை முன்னாடி கொண்டு வர மாட்டோம், கர்த்தரை முன்பாக வைக்க மாட்டோம். உடனே நம்ம பலத்துல போராட தொடங்கிடுவோம். எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், அவருக்கு ஃபாலோ பண்ணுது, இவரை ஃபாலோ பண்ணு, அங்க போலாமா. தாவீது கிடையவே கிடையாது. தாவீது கிட்ட எத்தனையோ பராக்கிரமசாலிகள் இருந்தாரு. தாவீது கிட்ட யோவாப் இருக்கிறார், 10வது பெரிய சேனை இருக்கிறது. எவ்வளவு இருக்கட்டும், தாவீதை பொறுத்த வரைக்கும் சொல்லுவான், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எப்படி அழுதுட்டே இருப்பான், கேட்டுட்டே இருப்பான். அப்போது ராம் முழுவதும் அழுது கெஞ்சினான். கர்த்தரால் அவனை தாண்டி போகவே முடியவில்லை. சில நேரங்கள்ல சிலருடைய ஜெபத்துக்கு கிடைக்கிற பதில் அநேகர் பயங்கரமா போட்டு ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கூட கிடைக்காது. ஆனா இவங்க 5 நிமிஷத்துல அதுக்கு பதில் வாங்கிடுவாங்க. பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் மார்த்தாள் மரியாள் லாசரு சம்பவம். லாசரு மரித்து போனான், இயேசு வராரு. மார்த்தாள் வந்து பேசுறாங்க இயேசு கிட்ட, நீ இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இயேசு சொல்றாரு, அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான், கடைசி நாளில் எழுந்திருப்பான். உடனே அந்த சொல்றாரு, எனக்கு தெரியும் அவன் கடைசி நாட்களில் எழுந்திருப்பான். இயேசு சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எல்லாம் ஓகே தான். ஆனா லாசரு இன்னும் உயிரோடு கூட எழுந்திருக்கல. இயேசு வந்தது லாசரு உயிரோடு கூட எழுப்பறதுக்கு, ஆனா எழுப்பல. இப்ப இயேசு போய் மரியாதை கூட்டிட்டு வர சொல்றாரு. மார்த்தா போய் மரியாதை கூட்டிட்டு வராங்க. வந்தவன மரியாதும் அதே வார்த்தை, சேம் வேர்ட், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நீங்க வார்த்தை கரெக்டா அப்படியே இருக்கும். மார்த்தா என்ன சொன்னாங்களோ அதே தான் மரியாதை சொல்றாங்க. நீ இருந்திருப்பால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆனால் மார்த்தா பேசின போது அவன் சகோதரனை உயிர்ப்பிக்காத தேவன், மரியாள் பேசின போது அடுத்த வார்த்தை கேட்பாரு, அவனை எங்கே வைத்தீர்கள். மார்த்தாட்ட என்ன சொன்னாரு, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பார். அவர் சொன்னார், நான் அறிவேன் ஆண்டவரே, அவன் கடைசி நாட்களில் எழுப்புவான். இப்படி 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டே இருக்காங்க. யாரு? தேவனும் மார்த்தாளும். ஆனா இப்போ மரியாள் வந்த உடனே அவளுக்கு இதே வார்த்தை தான், நீ இருந்திருக்கிறான் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அடுத்த வார்த்தை, அவனை எங்கே வைத்தீர்கள். அப்ப ஏன் இயேசு பாரபட்சம் உள்ளவரா? அவர் கேட்கும் போது ஆர்கியூமெண்ட் பண்றாரு, இவர் கேட்கும் போது உடனே பதில் கொடுக்குறாரு, உயிரோட எழுப்ப தொடங்கிட்டார், ரெடி ஆகிட்டாரு அப்படின்னா அதுக்கு அடுத்த வசனம் பதில் சொல்லுவோம். இயேசு மரியாள் அழுகிறதையும்
கூட வந்திருக்கிறவர்கள் அழுகிறதையும் கண்டு கலங்கி இயேசு கண்ணீர் விட்டார். எந்த ஜெபம் அசைக்கும் தெரியுமா? எது கர்த்தரை முன்பாக நிக்க வைக்கும் தெரியுமா? அது முதலாவது ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் எங்க இருக்கு தெரியுமா? நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் ஆத்மாவை, அதான் பைபிள் சொல்லும், முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும். இப்போ வரும்போது அம்மா எழுப்புதற்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தேசத்தோட எழுப்புதற்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உங்களை குற்றமா சொல்லல. எத்தனை பேருக்கு உண்மையிலேயே இருதயத்தை ஊத்தி ஜெபம் பண்ணீங்க? எத்தனை பேர் அவங்க ஜெபம் பண்ணி சொன்னாங்க, நீங்க ஒரு ஜெபம் பண்ணீங்க? நீங்க யாரும் ஜெபம் பண்ணலனே நான் சொல்லல, எல்லாம் ஜெபம் பண்ணீங்க. எத்தனை பேர் முழு இருதயத்தோட ஜெபம் பண்ணீங்க? இந்த தேசம் ரட்சிக்கப்பட்டா என்ன, எக்கடி கிட்ட எனக்கு என்ன, ஆண்டவரே தேசத்தை ரட்சிக்கப்பா. இந்த தேசம் எப்படி போனா அவங்க என்ன, ஆண்டவரே தேசத்தை ரட்சிக்கப்பா. மனசுக்குள்ள அப்படிதான் இருக்கு. மனசுக்குள்ள என்ன இருக்கு? வரும்போது பிரிட்ஜை மூடிட்டு வந்தோமா, வீட்டை மூடணுமா, வெளியே இருக்கிற ஸ்கூட்டரை மூடணுமா, வாய்ப்பு என்ன சொல்லுது? இந்தியாவை ரட்சிக்க மாட்டேன். இருதயம் எங்கேயோ இருக்கு, இருதயம் எங்கேயோ இருக்கு. இது எத்தனை மணிக்கு முடியும் தெரியலையே. சோதனானவரே போற வரைதான் போகணும், சிக்கன் வாங்கிட்டு போகணும், போய் அதுக்கப்புறம் தான் சமைக்கணும். மணி 11 12 ஆகும் போது இந்தியாவை ரட்சிப்பா. இது என்னது? வாய் இந்தியாவை ரட்சிக்க சொல்லுது, இருதயம் வேற எங்கேயோ இருக்கு. ஏன் இவ்வளவு எழுப்புதல் கூட்டத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கவில்லை? எத்தனையோ எழுப்புதல் கூட்டம் நடக்குது. உங்கள் இருதயம் அங்கே இருக்க வேண்டும். அப்போதுதான் கர்த்தரை என்ன செய்ய முடியும்? அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிக்க வைக்க முடியும். உங்கள் ஜெபத்துக்கு பதிலை வாங்க முடியும். உங்கள் கண்ணீரை தாண்டி கர்த்தரால் போகவே முடியாது. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீ விடு, நான் போறேன். ஏன் போங்க? ஏன் யாக்கோபு கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? போக வேண்டியது கிளம்பி. யாக்கோபு அவ்வளவு பெரிய ஆளா? அப்படியே தடுத்து நின்று 2 கையை வச்சுக்கிட்டோட யாக்கோபு 7 அடி மாதிரியும், ஆண்டவர் 4 அடி மாதிரியும். யாக்கோபு கையை நீட்டோட போக முடியல. யாக்கோபு வழி விட்டு கெஜ்ரா வழியில் இருக்கு. இல்ல யாக்கோபு எவ்வளவு உயரமா சண்டை வந்தாலும் கர்த்தரை அடிச்சு தூக்கி போயிடுவாரு, ஊதிட்டு போயிடுவாரு. ஆனா இப்ப யாக்கோபு யூஸ் பண்ற ஆயுதம் என்ன தெரியுமா? ராமுழுவதும் அழுது கெஞ்சினார், போராடினார். அதுதான் கர்த்தரை அவர் முன்பாக விட்டு எங்கேயும் போக விடாம பண்ணிருச்சு. ரைட்டு முழுக்க உட்காந்துருக்காரு. யோசிச்சு பாருங்க, இவன் அழுதுட்டே இருக்கான். ஏசா வர போறான், என்ன அடிக்க போறான், நாளைக்கு என் குடும்பமே நாசமா போகாது. இவர் சொல்றாரு அவங்ககிட்ட, ஆத்துல தான் வந்திருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுப்பா. இல்ல எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை. இவன் ஏசா போறான். நைட்டு முழுக்க கடைசியில் அவர் சொல்றாரு, பொழுது விடிய போதுடா, நான் போகணும், நீங்க போங்க, எனக்கு என்ன, நான் நாசமா போறேன், நல்லா இருக்கா, நல்லா இருக்கு. சில அம்மாவர்கள் பாத்தீங்கன்னா இந்த வேலையை கரெக்டா செய்யும் வீட்டுல. சில நாட்கள் இந்த வேலை என்ன செய்யும், கரெக்டா செய்வாங்க. நம்ம பாத்தீங்கன்னா வீட்டுல இந்த வேலைகளை விட டயர்டா படுத்துப்பான் பெட்டுல. ஒரு சவுண்ட் மட்டும் வரும், மிஸ்க்கு வரும். இதை விட்டுட்டு தூங்கவும் முடியாது, முடிச்சிருக்கவும் முடியாது. டயர்ல தூக்கம் தூங்கிட்டோம்னா அழுதுகிட்டு இருக்கேன், நீங்க தூங்குறீங்க நிம்மதியா. சரி நின்று உட்காந்து ஏமா அழுகுறேன்னா, ஆமா இப்ப இவர் தீர்த்து வைக்க போற, போங்க இப்ப தூங்கறதா வேணாமா? கடைசி வரைக்கும் என்ன செய்ய முடியாது. சரி மனைவி அழுதா கூட ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கிடலாம். ஒரு லிமிட்டுக்கு மேல சோத்திரம் மட்டும் தூங்கிடுவோம், என்ன ஆகிட்டு போட்டோம் அப்படின்னு. சில நேரத்துல பிள்ளைகள் அழுவு பாருங்க. அதுவும் இந்த தகப்பன்மாருக்கு பெண் பிள்ளைகள் அழுதுச்சுன்னு வச்சுக்கோங்க, கஷ்டம். அந்த ஆபீஸ் கிளம்புற நேரத்துல ஏதாவது அழுதுடும், இந்த ஆளுக்கு ஆபீஸ் போறதுக்கே மனசு வராது. வாசல்ல போய் நின்று திருப்பி பார்ப்பாங்க, என்ன பிரச்சனை உனக்கு, என்னன்னு சொல்லு. கடைசி வரைக்கும் அவரால் அந்த அழுகையை நிறுத்த வரைக்கும் அவரால் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இந்த ஸ்கூலுக்கு பிள்ளை கொண்டு விடும்போது பார்த்துருப்பீங்க, அப்பா அம்மா கொண்டு விடுவாங்க. விட்டவங்க இந்த டீச்சர் சொல்லுவாங்க, நீங்க போகாப்பாங்க. அது அழுதுகிட்டே இருப்போம், நம்மளால திரும்பி வரவே முடியாது. அது 5 நிமிஷத்துல உள்ள போனோம்னா மாறி பிள்ளைகளோட விளையாட ஆரம்பிச்சிடும். ஆனா சாயங்காலம் வரைக்கும் சில அம்மாக்கள் பார்த்துருக்கிறேன், அந்த ஸ்கூல் முடிகிற வரைக்கும் அங்கே நிற்பாங்க. அந்த இப்ப இருக்க அம்மாக்கள் சொல்ல, நீங்க கவலைப்படாது, எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. நான் சொல்றேன் எங்க அம்மா நாட்டு அம்மாக்கள் அதெல்லாம் மரத்தடியிலே உட்கார்ந்துருப்பாங்க. பாவம் இல்ல, போகவே மாட்டாங்க. அங்க இருந்து கேட்பாங்க, இல்ல வீட்டுக்கு போறியா, இல்ல பிள்ளை அழுதுகிட்டே போச்சு, என்ன பண்ணுதுன்னு தெரியல, பார்த்துட்டு போறோம் உட்காந்து அங்கேயே தான் உட்காந்துருப்பாங்க. பல நேரத்துல பாருங்க, ஒரு சிலருடைய அழுகை நம்ம என்ன செய்ய விடாது, தாண்டி போக விடாது. தேவனுக்கும் அப்படித்தான். நாம் அழுது அவரை கெஞ்ச தொடங்கிட்டா
அவரை நம்மை தாண்டி போக முடியாது. அவர் எப்பொழுதும் நமக்கு முன்பாகவே இருப்பார். இது பேசிக் லெவல். இதுதான் பேசிக் லெவலாக கேட்குறீங்களா? இதுக்கு மேல இன்னொரு லெவல் இருக்கு. வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். இந்த இடத்துல பாருங்க, மிக முக்கியமான ஒரு வார்த்தை அதுல இருக்கு. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஒரு வார்த்தை சொல்றார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அங்க கர்த்தர் எனக்கு முன்பாக நிற்கிறார், இங்க கர்த்தருக்கு முன்பாக நான் நிற்கிறேன். என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? இல்லைன்னா பெரிய வித்தியாசம் இருக்குதா? இருக்கா இல்லையா? பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? அங்க யாக்கோபு சொல்றாரு, தாவீது சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதாவது அர்த்தம்னா, நான் இருக்கிற இடத்துக்கு கர்த்தரை கொண்டாந்துருவேன். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது என்ன பாயிண்ட் தெரியுமா? கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு நான் போயிடுவேன். நான் இருக்கிற இடத்துக்கு கர்த்தர் வர்றதுங்கிறது ஒரு லெவல். இது 2வது லெவல். இது என்ன லெவல்? கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் எங்க நிற்கிறாரோ அந்த இடத்துல நானும் நிற்பேன். கர்த்தர் எங்கெல்லாம் நிற்கிறாரோ அங்கெல்லாம் நானும் நிற்பேன். இது என்ன ஆவிக்குரிய அனுபவம்? இப்ப பாருங்க, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு இடைப்படும் போது இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு மோசேயை மலைக்கு மேல வர சொல்றாரு. மலைக்கு மேல வரும் பொழுது அவர் சொல்றாரு, மலையிலே நான் உன்னை சந்திப்பேன். மலையிலே நான் உன்னை. இப்போ மோசே இருக்கிற இடத்துக்கு கர்த்தர் வரல, கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு மோசே போறாரு. இதுதான் அடுத்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட். நம்ம இருக்கிற இடத்துக்கு கர்த்தர் வர்றதுங்கிறது ஒரு லெவல் இருக்கு. அதோட அர்த்தம் என்னன்னா, அவர் இருக்கிற இடத்துக்கு நான் போக முடியாது. இப்ப திருப்பி ஆண்டவர் சொல்றாரு மோசே கிட்ட, உங்கள் நடுவுல வாசம் பண்ணும்படிக்கு எனக்கு ஒரு கூடாரத்தை போடு அப்படிங்கிற. அதோட அர்த்தம் என்னன்னா, உன்ன மாதிரியே எல்லாரும் மேலே ஏறி வரமாட்டாங்க. நீ போயினா அதுக்கப்புறம் இவங்க நடுவில் நான் என்ன பண்ணணும்? வாசம் பண்ணணும். அப்ப அவங்க நடுவில் என்ன பண்ணு? ஒரு கூடாரத்தை. இது ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் வருவது. வருவாரு போயிடுவார், வருவாரு போயிடுவார். ஆனா இது அப்படி அல்ல. கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு நான் போவது. கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு கர்த்தர் சொல்வார், மோசே மலைக்கு மேல ஏறி வா. ஓகே ரைட், ஏறிட்டார். அங்க போயிடுவார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, மோசே வீட்டில் எங்கும். அதை எதை வச்சு சொல்றாரு? நான் எங்க போறேன் எல்லாத்துக்கும் வந்துடும். ஒரு இடத்துல சொல்றாரு, நான் ஒரு சிநேகிதனை போல அவனோடு பேசுகிறேன், முகமுகமாய் பேசுகிறேன். காரணம் என்ன? நான் இருக்கிற இடத்துக்கு அவனையும் கூட்டிட்டு போயிடுவேன். நான் எங்க இருக்கணும் அவன் அங்கே இருப்பான். அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தர் மலைக்கு மேல ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட், கீழே இருக்கிறவனுக்கு ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் இருக்கு. அவன் லெவலுக்கு கர்த்தர் இறங்குவார். ஆனால் ஏன் லெவலுக்கு நீ வரணும் கர்த்தர் விரும்புகிறார். நாம அழும்போது கேட்கறதுக்கு ஒண்ணு இருக்குது. அந்த நேரத்துல மலைக்கு மேல ஏறி போய் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைந்து அவருக்கு முன்பாக நிற்கிற ஒரு அனுபவம் இருக்கு. இதுதான் அடுத்த ஸ்டாண்டர்ட். இது சாதாரணமான விஷயமே கிடையாது. இப்ப யார் அழுதாலும் கர்த்தர் வந்து நிற்பார். யாக்கோபு அழுதாரு வந்தார், தாவீது அழுதாரு வந்தார், மரியாள் அழுதாரு வந்துட்டார். ஆண்டவர் புறப்பட்டு பெத்தானியாவுக்கே வந்தார் மரியாள் அழும்போது. ஆனால் இங்க அப்படி இல்லை. எல்லாரும் அந்த ஸ்டாண்டர்டுக்கு போகவே முடியாது. கர்த்தர் விரும்புகிறாரு, எல்லாரும் போக முடியாது. இப்ப பாருங்க, 12 சீஷர்கள் இருக்கிறாங்க. 12 சீஷர்கள்ல 3 பேரை மாத்திரம் கூட்டிட்டு மருவமலைக்கு போறாரு. மலைக்கு போயிட்டாரு, மேல போயாச்சு. அங்கே ஒரு மேகம் வருகிறது. ஏன் இந்த 9 பேருக்கு இல்லாத ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி அல்லது ஒரு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், இந்த விருப்பம் அந்த விரும்புகிற காரியம் உங்களுக்கு எனக்கு வரணும். எப்படி வரணும்? எங்க மத்தியில நீங்க வரீங்க, நான் ஜெபம் பண்ணும்போது நீங்க வரீங்க, அது ஓகே. ஆனா நீங்க இருக்கிற இடத்துக்கு நான் வரணும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் இருக்கிற இடத்துக்கு தேவன் இறங்கி வந்தார், ஆவியானவர் இறங்கி வந்தார். அப்படிதான் இருக்குது. பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டார். இப்ப வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசி. உடனே ஆவிக்குள்ளானே, அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. இப்ப பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல யோவான் இருக்கிற இடத்துக்கு தேவன் வந்து நிரப்பினார், பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இப்போ
ஆவிக்குள்ளாகி அவர் இருக்கிற இடத்துக்கு யோவானை கூப்பிட்டு போயிட்டார். இதுதான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அனுபவம். நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல. கர்த்தர் எந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டுக்கு கூப்பிடுறாரோ அவ்வளவு தூரம் நான் மேலே ஏறி போவேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, கர்த்தரை நம்ம கிட்ட வர வைக்கிறோம், ஜோம் பண்றோம், அழுறோம், பதில் வாங்குறோம், திருப்தி அடைஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம். அல்லது சில நேரத்தில் உபவாசம் போடுறோம், நம்மதிலே அவருடைய பிரசன்னம் இறங்குகிறது. இதுல எல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதை தாண்டி இன்னொன்று இருக்கு, நான் ஆவிக்குள்ளாகிற அனுபவம். அந்த அனுபவம் எங்க கொண்டு போகும்? அவர் இருக்கிற இடத்துக்கு என்னை கொண்டு போகும். இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. உதாரணமா யோவான் மேல வந்து அப்போஸ்தலர்களை இறங்குகிறார். இறங்கின பிறகு யோவான் சுவிசேஷம் எழுதுறார். யோவான் எழுதின சுவிசேஷம், நிருபம் எழுதுறார். 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் நிருபங்கள் எழுதுறார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவராலே. அப்ப ஆவியானவர் வந்து இவரை என்ன பண்றாரு? எழுத வைக்கிறார். இவர் இருக்கிற இடத்துக்கு தேவன் வந்தா சுவிசேஷமும் நிருபமும். ஆனால் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாரே அவர் இருக்கிற இடத்துக்கு இவர் போனா வெளிப்படுத்துற விசேஷம். வித்தியாசம் புரியுதா? நம்ம கிட்ட வந்தா நிருபம், நம்ம கிட்ட வந்தா சுவிசேஷம். அதே அவர் இருக்கிற இடத்துக்கு நாம போனா வெளிப்பாடு, அவர் இருக்கிற இடத்துக்கு நாம போனா விசேஷம். இந்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் வரணும். நாம இதுலயே திருப்தி ஆயிட்டோம். வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்கிறாரு, வீடு வாசல் கர்த்தர் தான் கொடுக்கிறாரு, எந்த மாற்று கருத்தும் இல்ல. எல்லாம் வந்தாச்சு, பாஸ்டர் கூப்பிட்டோம், எல்லாரும் வந்து ஜெபம் பண்ணோம், கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு, கல்யாணம் பண்ணி வச்சாரு, பிள்ளையை கொடுத்தாரு. இது ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது நடக்கிற விஷயம். ஆனா நீங்களும் நானும் இன்னும் ஒரு படி மேல போய் கர்த்தருக்கு முன்பாக போய் நிக்கணும். யோசிச்சு பாருங்க, கீழே மோசே நிற்கும் போது அவர்கிட்ட தேவன் வந்து பேசும்போது மன்னா வந்துச்சு, தண்ணி வந்துச்சு, கண்மலையிலும் தண்ணி வந்துச்சு, காடை வந்துச்சு. கர்த்தர் அவங்க என்ன கேட்டாங்களோ எல்லாம் கொடுத்தாரு. ஆனா மோசே கர்த்தருக்கு முன்பாக போய் நிற்கும் போது, மேல நிற்கும் போது அங்கே தண்ணி வரல, மன்னா வரல, காடை வரல. ஆனா நியாய பிரமாணம் என்கிற புதிய பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்து கையில் கொடுத்தார். அதுதான் வெளிப்பாடு. நீங்க அதை பிரயாசம் பண்ணணும். இன்னைக்கு சபை இந்த கீழே இருக்கிற அனுபவத்திலேயே திருப்தி, இதுலயே சாட்டிஸ்பாக்சன். என்ன, கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு, வீடு கொடுத்தாரு, வாசல் கொடுத்தாரு, ஊழியத்தை பெருக பண்ணினார், சபை கொடுத்தாரு, இடம் கொடுத்தாரு. இதுலயே கர்த்தரை எனக்கு முன்பாக நிக்க வைக்கிறதுலயே திருப்தி அடைஞ்ச ஒரு கூட்டம். அதோட கூட போதுமான லெவல் போதுங்க, இது போதும். நாம பசங்களுக்கு சொத்து சேர்க்கிற அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டோம், ஓகே முடிஞ்சிருச்சு. உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியத்தில் 10% கூட அது கிடையாது. இப்ப எல்லாரும் மாதிரியும் தான். எகிப்திலும் அவங்களுக்கு அப்பம் கிடைச்சிச்சு, இங்கேயும் மன்னா கிடைச்சிச்சு. எகிப்திலையும் அவங்களுக்கு இறைச்சி கிடைச்சிச்சு, இங்கேயும் காடை கிடைச்சிச்சு. என்ன, இது தேவன் கொடுத்தது, அது எகிப்துல கிடைச்சிச்சு. ஆனா எகிப்தில் கிடைக்காத ஒண்ணு கிடைக்கணும்னா, நியாயப்பிரமாணம் கிடைக்கணும், ஆசரிப்பு கூடம் கிடைக்கணும்னா அதுக்கு கீழே இருந்தா பத்தாது, மேல போகணும், தேவன் இருக்கிற இடத்துக்கு போகணும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் எத்தனையோ மேன்மையான காரியங்களை வச்சிருக்கிறார், ஊழியத்தின் பாதையில வச்சிருக்கிறார். கர்த்தர் உன்னை அழைத்தது ஏதோ எல்லாரும் மாதிரி வர்ஷிக்கிறாங்கன்னு அழைக்கல, எல்லாரும் மாதிரி 10-11 இருக்க கர்த்தர் அழைக்கல. உனக்கு என்று கர்த்தர் வேறொரு காரியத்தை வச்சிருக்கிறார். ஒரு ஊழியத்துக்கு வரும்போது, இந்த ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் என்ன செய்ய போகிறேன்? ஏற்கனவே ஒரு ஊழியக்காரர் கிட்ட அப்படிதான் சொன்னாரு, இங்க எல்லாம் நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க, நீ வந்து என்ன பண்ண போற? இங்க பணம் மட்டும்தான் இல்ல, நீ வேலைக்கு போய் பணத்தை அனுப்பு, இங்க பணம் தான் தேவைப்படுது, ஊழியக்காரங்க நிறைய இருக்கிறாங்க. அவர்கிட்ட வந்து அவர் ஜெபத்துக்கு போயிருக்கிறேன், தீர்க்க தரிசனத்தை கேட்க போயிருக்கிறேன், ஏதாவது சொல்லுவாரு ஊழியத்தை பத்தி. அப்ப அவர் வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே ஆண்டவர்கிட்ட இப்படி கையை வச்சு கேட்ட, ஆண்டவரே நான் தெரியாம ஊழியத்துக்கு வந்துட்டேன் போல, நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, இப்ப நான் இந்த ஊழியத்தை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அவன் சொன்ன மாதிரி தான், யாரும் செய்யாத சில ஊழியர்களை கொண்டு நான் கொடுப்பேன், நீ போய் செய்யன்னு சொன்னார். ஆண்டவருக்கு கனமான ஊழியத்தை கொடுத்தேன். நாம 10-11 இருப்பதுக்கு அழைக்கப்படல, எல்லாரோட ஒண்ணா இருக்கிறதுக்கு அழைக்கப்படல. எப்பவுமே ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்ததான். இஸ்ரவேலில பாதாளத்துக்கு முன்பாக உட்கார்ந்து அவன் பந்தியிலே சாப்பிட்ட 400 தோப்பு விக்கிற தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். ஒபதியா மூலமாக கெபியிலே உட்கார்ந்து 50 பேரா உட்கார்ந்து சாப்பிட்ட ஒரு கூட்டம் இருந்துச்சு. கர்த்தர் மறைச்சு வச்சிருந்த 7000 பேர் இருந்தாங்க. ஆனா இவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? அவன் தோப்பு விக்கிரகத்துக்கிட்ட இருந்தான்,
இவன் கெபிக்குள்ள இருந்தான், அவன் வேற எங்கேயோ மறைஞ்சிருந்தான் 7000 பேரு. ஆனா இவன் ஒருத்த மட்டும்தான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். அதனாலதான் கர்த்தர் அவனை எலியா என்று யாருக்குமே பேர் இல்ல. தோப்பு விக்கிரகத்துல உட்கார்ந்து தீர்க்கதரிசிக்கு பேர் இல்ல, கெபிக்குள்ள இருந்தவனுக்கு பேர் இல்ல, 7000 பேருக்கு பேர் இல்ல. ஆனா அந்த ஒருத்தனுக்கு மட்டும் பைபிள் பேரை வச்சிருக்குது, எலியா என்று சொல்லி. நீ நானும் அப்படி அழைக்கப்பட்டவர்கள். எல்லாரும் மாதிரி ஒன்னா இருக்கணும், எல்லாரும் மாதிரி சாதாரணமா இருக்கணும், அது ஆண்டவர் கூப்பிடல. உனக்கென்று ஒரு தரிசனம், உனக்கென்று ஒரு வெளிப்பாடு, உனக்கென்று ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பங்கை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நம்ம அத்தனை பேருக்கும் நெகேமியா அலங்கத்தை கட்டும்போது எவ்வளவு பேர் இஸ்ரவேலுக்குள்ள இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு பங்கை பிரிச்சு கொடுத்தா. எல்லாரும் அலங்கத்தை கட்டுங்க. அத்தனை பேர் அது சின்னது கட்டுறமோ பெருசு கட்டுறமோ எல்லாரும் கட்டி முடிக்கும் போது தேவனுடைய அலங்கம் ரெடியாகி இருந்தது. அதே மாதிரி உங்க அத்தனை பேருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் பங்கு வச்சிருக்கிறார். அதை நீங்க செஞ்சு முடிக்கணும்னா இங்க உட்கார்ந்து முடியாது. கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்கு முன்பாக போய் நிக்கிறவனாய் மாறணும். அங்க நிக்கணும், அந்த தைரியம் வரணும். 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவன் சொல்றான், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். திருப்பி பாருங்க 18ஆம் அதிகாரத்துல எலியா சொல்ற இன்னொரு வார்த்தை இருக்கு பாருங்க, 5ஆவது வசனம் நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு முன்பாக நான் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. 3 15 வாசிங்க. 18 ஒன்று ராஜா. அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். சேனைகளின் கர்த்தருக்கு, அதான் எலியாவுடைய அடையாளமே என்னது? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். கீழே இருக்கிறவர்கள், பாளையத்துக்கு கீழே இருக்கிறவர்கள், அல்லது இயேசுவினுடைய ஆட்சியிலே கீழே இருக்கிறவர்கள், இவர்கள் எல்லோருமே கர்த்தரை அவர்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறவர்கள். ஆனால் கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு நாம் போகணும். ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் உயரணும். கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு நான் போகணும், சும்மா இல்லை. பாருங்க, மேல வர சொல்றாரு. மேல வர சொல்லும்போது மோசே கிட்ட ஒரு 70 பேரை கூட்டிட்டு வாங்குறாரு. கூட்டிட்டு வரும்போது அவர் சொல்றது என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னும் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு நம்ம போக போறோம். அதுக்கு ஒரு பரிசுத்தம் தேவைப்பட்டுச்சு, ஆயத்தம் தேவைப்பட்டுச்சு. இதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க, அப்பதான் நாளைக்கு போய் கர்த்தரை மலைக்கு மேல பார்க்க முடியும். அவர்கள் கூட ஒரு லிமிட் வரைக்கும் தான் போனாங்க. அதுக்கு மேல கர்த்தர் சொல்லிட்டாரு, கரம் நீட்டவில்லை, அவங்க அங்கே இருக்கட்டும், நீ மட்டும் வா மோசேன்னு சொல்லிட்டாரு. இவங்களெல்லாம் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணு, பரிசுத்தம் பண்ணுன்னு சொன்னாரு. ஆனா மோசேயை பார்த்து கர்த்தர் அந்த வார்த்தையே சொல்லல. ஆயத்தம் பண்ணு, பரிசுத்தம் பண்ணு, உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. அவர் அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் எப்ப கூப்பிட்டாலும் மேலே போவதற்கு மோசே ஆயத்தமாய் இருந்தார். எப்போ முன்னாடி நிக்க சொன்னாலும் ஆயத்தமா இருந்தாங்க. கண்மலையை நான் சொல்ற இடத்துக்கு வா, பர்வதத்தை எனக்கு முன்பாக நில் ஆண்டவர் சொல்வார். அவன் நிற்பான், ஏன்னா ரெடி. கர்த்தர் கூப்பிட்டா சந்திக்க ரெடி. இன்னைக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் அறிவே, அந்த ஸ்பிரிச்சுவல் விருப்பமே இல்லை சர்ச்சுக்கு. சர்ச்சோட விருப்பம் எல்லாம் என்ன தெரியுமா? உலகம் தான். உலகத்துல ஆசீர்வதிக்கப்படணும், உலகத்துல வீடு கட்டணும், உலகத்துல அப்படி இருக்கணும், உலகத்துல ப்ரொமோஷன் வாங்கணும், உலகத்துல சம்பாதிக்கணும், கார் வாங்கணும், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், உலகத்துல அது உலகத்தை பத்தின கவலை கீழே இருக்கணும். இதுக்காக கர்த்தர்கிட்ட அழுவுற ஒரு கூட்டம். கர்த்தர் இதை அழுவுதேன்னு கர்த்தர் கொடுத்துறாரு. சரி வச்சுக்கோ போ அப்படின்னு. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? அதை விட்டு கொஞ்சம் மலைக்கு மேலவா, நான் வேற சில வெளிப்பாடுகள் வச்சிருக்கிறேன், வேற சில மேன்மையான காரியங்கள் வச்சிருக்கிறேன். யோவான், நீ கீழே நீ என் கூட இருந்ததை பார்த்ததை எழுதுனப்பா, நான் போய் என் கூட நடந்தது நீ எழுதுன, நான் செஞ்ச அற்புதங்களை எழுதுன, அதெல்லாம் சுவிசேஷம் யோவான். அதுவே மகிமை தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இதை காட்டிலும் மேலான ஒன்று இருக்கு யோவான். ஆவிக்குள்ளாக ஒரு கூடி போய் காட்டுறேன்னு கர்த்தர் வெளிப்படுத்துற விசேஷத்தை காட்டுகிறார். அந்த இடத்துக்கு தான் நீங்களும் நானும் வர வேண்டும். அல்லேலூயா. இது அதை விட கொஞ்சம் மேலான இடம், இதை விட இன்னும் கொஞ்சம் மேலான இடம் ஒன்று இருக்கிறது. அது என்னங்க? வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் மத்திய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. மத்திய 8:19 வாசிங்க. அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். இது 3வது. இது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற இடம். 2, முதல் உங்களுக்கு முன்பாக கர்த்தரை கொண்டு வந்து நிறுத்துது. அது பேசிக். அந்த பேசிக்கே நாம இன்னும் வரல, அதை விட்டுருங்க. ஒரு சிலர் இருக்கிறாங்க, எல்லாரையும் சொல்லல. கர்த்தருக்கு இடத்துக்கு ஏறி போறோம், இது 2வது. 3வது இன்னொன்று, இந்த கர்த்தருக்கு முன்பாக ஏறி போறீங்கல்ல, போயிட்டு எவ்வளவு தூரம் போனாலும் திருப்பி என்ன செய்யணும்? கீழே வந்துருவாங்க. மோசே மேல போனார், திருப்பி என்ன பண்ணிட்டாரு? வந்துட்டார். இப்போ
யோவான் போனாரு, வந்துட்டார். அப்படியே மேல போய் நித்தியமா மேலே இருக்கிற ஒரே ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எபிரேயர் சொல்லுது, அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்தார்னு இருக்கு. அவர் மட்டும்தான் மேல போனவர், மேலேயே இருக்கிறார். மிச்ச எல்லாரும் மேல போய் போய் என்ன செய்வோம், இறங்குவோம். நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில உச்சத்துக்கு போவோம். நல்ல கர்த்தர் பேசுவாரு, வெளிப்பாடு கொடுப்பாரு, சில முக்கியமான காரியங்கள் சொல்லி கொடுப்பாரு. கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா திருப்பி கீழே இறங்கிடுவோம். அப்ப நம்ம யோசிப்போம், அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்க முடியலையே. அப்போ ஒரு ஜெப வாழ்க்கை இருந்துச்சு. ஒருத்தர் எங்கிட்ட சொன்னாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா ஜெபம் பண்ணிட்டு, கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால ஜெபம் பண்ணவே முடியல அப்படின்னா. ஏன் சிஸ்டர் அப்படின்னு, வீட்டை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும். இதுக்கு நடுவில் அன்னைக்கு உட்காந்து அவன் சொல்றேன், முழங்கால் போட்டா 3 மணி நேரம் முழங்காலே நான் நிற்பேன். இப்போ அப்படிலாம் முடியாது இல்லை, வேலை நிறைய காரியங்கள். உண்மை, பல நேரங்களில் நம்ம ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் நல்லா மேலே போய் நல்ல சபத்துல அப்படியே இருப்போம். எப்படித்தான் கீழே இறங்கணும்னே நமக்கு தெரியாது, யார் இறங்கினாலும் தெரியாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த முன்னாடி கீழே இருந்தோமே அதை விட மோசமான கண்டிஷனுக்கு போனாலும் இருக்கு. அப்புறம் சொல்லுவாங்க, ஏன் என் ஆவிக்குரிய வாழ்க்கை இவ்வளவு மோசமாயிடுச்சுன்னு தெரியல. முந்திய நான் சொல்றது 100% பிராக்டிக்கல். எல்லாருமே ஒரே ஸ்டாண்டர்ட்ல மேல இருந்தாங்க சொல்ல முடியல. நிறைய பேருக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. நல்லா மேல போறாங்க, அவங்களே பாத்தீங்கன்னா சில நாள்ல என்ன செய்யறாங்க, அப்படியே கீழே இறங்குறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கானானுக்குள்ள வருவாரு ஆபிரகாம், திருப்பி எங்க போயிடுவாரு, எகிப்துக்கு போயிடுவாரு. அங்க போவார், திருப்பி எங்க வருவாரு, கானானுக்கு வருவார். இது ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் மாதிரி. இது எகிப்துக்கு போறது வரது, அத பைபிள் சொல்லல, போக்குவரத்தாக இருந்தார்கள் அப்படின்னு. அந்த போக்குவரத்து மாதிரி ஸ்பிரிச்சுவலில ஒரு ஃப்ளக்சுவேஷன். நல்லா ஜாப் பண்ணுது ஒரு பீரியட்ல, நல்லா ஜாப் பண்ணிட்டே இருப்போம். கரெக்டா பிசாசு, நான் இப்போ திருப்பி சொல்றேன், நமக்கு பிசாசு இந்த கொம்பு வச்சுக்கிட்டு வான் வச்சுக்கிட்டுலாம் வரமாட்டான். நம்ம ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை குறைக்கிறதுக்கு நம்ம கூடயே யாரையாவது வச்சிருப்பான். நம்மளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இறக்குறதுல, நம்மளை ஏற்கிறதுல அவங்களுக்கு பங்கு இருக்குதோ இல்லையோ தெரியாது, நம்மளை இறக்குறதுல அவங்களுக்கு நல்ல பங்கு இருக்கு. நான் அனுபவத்துல உங்களுக்கு சொல்றேன், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்றாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்து இறக்கிறதுக்கு ஒரு கூட்டமே பிளான் பண்ணி ஹெல்ப் பண்ணும். எப்படித்தான் நம்மளை இறக்கி கொண்டாடுவானே தெரியாது. அப்ப மேல போவோம், இறங்குவோம், மேல. இப்ப இதே எளியா இருக்கிறாருல்ல, இப்ப யோசிச்சு பாருங்களேன், அவர் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்றாரு. 19ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 19:5 வாசிங்க. இல்ல 7 வாசிங்க. 7. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். 1 ராஜாக்கள் 19:9 வருஷம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். இப்போ எலியா எங்க இருக்கிறாரு, கெபிக்குள்ள இருக்கிறாரு. கர்த்தர் கூப்பிடுறாரு. இப்ப பாருங்க, எலியா அதை கேட்டபோது 13வது வசனம். அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து. இப்ப கர்த்தருக்கு முன்பாக நிக்க முடியல எலியாவால. எலியாவுடைய அந்த ஐடென்டிட்டியே என்னன்னா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர். இப்ப கர்த்தர் 2 தடவை கூப்பிடுறாரு, எலியா வாப்பா, எலியா வா. முதல் தடவை கூப்பிட்டாரு, வெளியே வரல. 2ஆம் தடவையும் கூப்பிடுறாரு. இப்ப எலியா தன் முகத்தை மூடிக்கொண்டு, ஏன் ஸ்பிரிச்சுவலி கொஞ்சம் டவுன், கர்த்தருடைய சித்தத்தை தாண்டி வேற ஒன்று பண்ணிட்டாரு. போக வேண்டியது சிரியா, வந்தது பேர்சபா, சாரி தேவ பர்வதம், ஓரேபுக்கு வந்துட்டாரு. எகிப்துக்கு வந்துட்டாரு, போக வேண்டியது சிரியா, வேற இடத்துக்கு போயிட்டாரு. தேவ சித்தத்தை தாண்டியாச்சு. இப்ப திருப்பி கர்த்தரை திருத்தணும். இப்ப திருப்பி சிரியாவுக்கு அனுப்பணும். அதுதான் பின்னாடி சொல்றாரு கீழே, நீ சிரியாவுக்கு வனாந்தரத்தின் வழியாக சிரியாவுக்கு திரும்பி போ, சிரியாவின் வனாந்தரத்தின் வழியாக திரும்பி போய் உன் ஸ்தானத்திலே எலிசாவையும் ஆசகேலையும் அப்புறம் யெகூவையும் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்றார். இப்போ எலியா கர்த்தருக்கு முன்பாக நிக்க முடியல பாருங்க, முகத்தை மூடிக்கிட்டாரு பாருங்க. இதுதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பல நேரத்துல நடக்கும். ஸ்டாண்டர்ட் ஏறுவோம் இறங்குவோம், ஏறுவோம் இறங்குவோம். நல்லா ஜாப் பண்ணுவோம் கொஞ்ச நாளைக்கு, கொஞ்ச நாள் ஜாப் பண்ண முடியாம போயிடும். நல்லா பைபிள் வாசிப்போம், கொஞ்ச நாள் என்ன பண்ண முடியாது, பைபிள் வாசிக்கவே முடியாது. நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். இதை பாசிட்டிவா எடுத்துக்காதீங்க. ஆமாங்க, ஆமா ஓ எல்லாரும் அப்படிதான் இருக்கு போல, சோத்திரம் பிரைஸ் இல்ல இல்ல இல்ல, இப்படி இருக்க கூடாதுங்கிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் என்ன செய்யணும். இப்ப நீங்க பையனை என்ன கேக்குறீங்க,
போன வாட்டி 70 எடுத்த, இந்த வாட்டி என்ன 60 எடுத்துக்க, குறைஞ்சா கேட்குறீங்களா இல்லையா? எத்தனை நேரம் நீங்க சொல்லியிருக்கீங்களா? பரவாயில்லப்பா, ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும், 60 70 மாறி மாறி வரும், நான் முடிஞ்சது எடு சொல்றீங்களா? இல்ல இப்ப 70 எடுத்தா அடுத்து என்ன எதிர்பார்க்கிறோம்? கொஞ்சம் அதிகமா 75, அப்புறம் 80 85, எது 90 எடுத்தா என்ன எதிர்பார்க்கிறோம்? இன்னும் 95 இருந்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் மேல தான் போகணும். இதை நீங்க பாசிட்டிவா எடுத்துக்காதீங்க. அதோ கீழே இறங்குறது கரெக்டா போல இல்ல, இறங்க கூடாது, ஆனா வேற வழி இல்லை. சம்டைம்ஸ் இறங்குகிறோம், திருப்பி மேல வரோம். ஆனா வரவங்க இன்னும் மேல தான் போகணும், கீழே வரக்கூடாது. அப்ப அதுக்கு அடுத்த ஸ்தானம் என்ன? இதை விட ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னொரு வளர்ச்சி என்ன அப்படின்னா, நான் வாசிச்சோம் 8:19 மத்தேயு சுவிசேஷம். சீஷன் சொல்றான், நீ எங்கே போனாலும் நான் இங்கே வருவேன். அப்படிதான் சொல்றான், எங்கே போனாலும் நான் இங்கே வருவேன். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 57வது வசனத்தை வாசி. அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றார். இது அடுத்த ஸ்டாண்டர்ட். கர்த்தருக்கு முன்பாக நீ கர்த்தரை எனக்கு முன்பாக வச்சிருக்கிறது ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறது ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு இருக்கு கர்த்தர் எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கெங்கெல்லாம் நானும் போயிட்டு இருப்பேன். இவன் மோசே மலைக்கு மேல போயிட்டாரு, அடுத்து இறங்கி அவருக்கே வந்துட்டாரு, கர்த்தர் போயிட்டாரு. மோசே கூடாரத்துக்கு போனாரு, கர்த்தர் கூடாரத்துக்கு வந்தாரு, கர்த்தர் போயிட்டாரு, மோசே திருப்பி அவருடைய கூடாரத்துக்கு போயிட்டாரு. இப்போ கொஞ்ச நாள் முன்பாக நிக்கிறாங்க, திருப்பி போயிடுறாங்க. கொஞ்ச நாள் மலை மேல சந்திக்கிறார், 40 நாள் இவர் இறங்கி வந்துறாரு, அவர் போயிடுறாரு. ஆனா இங்க அடுத்த ஸ்டாண்டர்ட் என்ன தெரியுமா? கர்த்தர் எங்கெங்கெல்லாம் போறாரோ அவர் கூட போயிட்டே இருப்பேன், திருப்பி எல்லாம் வரதே கிடையாது, பின்னோக்கி பார்க்கறது இல்ல. அவருடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கணும்? கர்த்தர் போகிற இடத்துக்கு எல்லாம் நானும் போகணும். அதோட அர்த்தம் என்ன? நீங்க வாசிங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசி. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரன் 300 வருஷம் தேவனோடு. இங்கிலீஷ்ல எப்படி தெரியுமா? இங்கிலீஷ்ல போட முடியும் அந்த வசனத்தை. இங்கிலீஷ் இருக்கா? பைபிள் இருக்கா இல்லையா? நான் இங்கிலீஷ்ல வச்சுக்கலாம் கையில, தமிழே எடுத்துட்டு வரல, இங்கிலீஷ்ல அப்படின்னு கேட்குறீங்க. இங்கிலீஷ் இருக்கு, யாரையாவது இருக்கா? வாசிக்கலாம். வெரி குட். Genesis 5:22 வாசி. Genesis first book Bible. Fifth chapter was. Sound. Walk with the God. நீங்க தமிழ்ல சஞ்சரித்து கொண்டிருந்து அப்படின்னு இருக்குது இல்லையா? ஏதோ வாக் வித் காட். அது அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் போகிறதுல கூடவே போயிருக்கான், கர்த்தர் கூடவே நடந்திருக்கான். ஏன் யாருமே எடுத்துக்கொள்ளப்படல? ஏன் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்னா, அதான் முதல் குவாலிட்டி. அவன் இருக்கிற இடத்துக்கு கர்த்தர் வரல, கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு இவன் போல. கர்த்தர் எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கெங்கெல்லாம் இவனும் போகணும், போயிட்டே இருக்கான். கர்த்தர் போகிற இடத்துக்கு எல்லாம் இவனும் போறான். வாக் வித் காட். எத்தனை வருஷம்? 300 வருஷம். He walked with the God. 6ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகத்தை வாசிச்சு பாருங்க. அதுல நோவாவின் வம்ச வரலாறு அப்படின்னு இருக்கும். அதுல நோவா அன்னைக்கு 9வது வசனம் வாசிங்க. 6:9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? 6:9 ஜெனசிஸ். நோவா walked with God. இங்கிலீஷ்ல இருக்கா? சும்மா விட்டீங்க நீங்களே கதையா? நோவா walked with the God. நீங்க கரெக்ட்டா வாங்க. இந்த ஜலக்குடைக்கு தப்பிச்சவன், கர்த்தரோட எடுத்துக்கொள்ளப்பட்டவன், இவன் கதையெல்லாம் பாருங்க, தெளிவா இருக்குது. They walked with the God. இது மூணாவது, இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் மேல. கர்த்தரோடு கூட நடக்கிற அனுபவம். அப்படின்னா கர்த்தரோடு நடக்கிறதுனா என்னங்க? சொன்னால சீஷன், நீ எங்கே போனாலும் அங்கே வருவேன். கர்த்தர் எங்க போனாலும் என்ன செய்யணும்?
கூட வரணும். சீஷர்கள் 12 பேர் கூட இருந்தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. கர்த்தர் எங்க போனாலும் என்ன செய்வாங்க? இயேசு கல்யாண வீட்டுக்கு போனார். போனாங்களா இல்லையா? போனாங்களா இல்லையா? இயேசுவும் சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். 2ஆம் அதிகாரம் யோவானில் இருக்கு. இயேசுவும் சீஷர்களும் சரி. சீமோனுடைய வீட்டுக்கு பேர் இல்ல, சீமோன் வீட்டுக்கு போறாங்க. 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோவான் 12:1 வாசிங்க. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்கள் ஒருவனாய் இருந்தார். இப்போ இங்க போறதுக்குலாம் சீசர்கள் என்ன செய்றாங்க? போறாங்க. ஓ ஓகேப்பா, சூப்பர். கல்யாண வீட்டுக்கு போனா கல்யாண வீட்டுல சாப்பாடு. இயேசு கூட போயிட்டா. சீசரோட சீமோன் வீட்டுக்கு போயிட்டா பயங்கரமான விருந்து. சகை வீட்டுக்கு வாங்க போலாம், எல்லாம் போலாம். இப்போ இயேசு பின்னாடி போறதுக்கு கரெக்டா இருக்கு. இயேசு போகிற இடத்துக்குலாம் கூட அவங்க என்ன சொல்லுவாங்க? இயேசு எங்க வந்தாலும் நாங்களும் கூட வருவோம். அதான் நான் சொல்லுவேன், இயேசுவை கல்யாணத்துக்கு கூப்பிட்டா எப்படி கூப்பிடணும் தெரியுமா? நாம வந்து கல்யாணத்துக்கு ஒருத்தரை கூப்பிட்டோம்னா, என்ன கூப்பிட்டா எம்டி ஜெனரல் ஃபேமிலி அப்படிதான் போடணும். இப்போ இயேசுவை கூப்பிட்டா எம்டி ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் ஃபேமிலி போட முடியாது. ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் டிசைபிள்ஸ் கூட 12 பேர் வருவாங்க. அப்ப இயேசுநாதரை கூப்பிட்டோம்னா 13 பேர் கணக்கு வச்சுக்கணும். இப்போ ஒரு வீட்டை கூப்பிட்டோம்னா 4 பேர் கணக்கு வைப்போம். கல்யாணத்துக்கு 2 பேர் வைப்போம், 4 பேர் வைப்போம். இப்போ இயேசுநாதரை கூப்பிட்டோம்னா எத்தனை பேர் வருவாங்க? 13 பேர் வருவாங்க. இவன் என்ன சொல்லுவான்? நீங்க எங்க விட்டு எங்க போகக்கூடாது. உங்க கூடவே தான் வரும். எங்க போறீங்க ஆண்டவரே? ஆனந்தல ஒரு கல்யாணத்துக்கு அவங்களும் வரும். ஆண்டவரே எங்க கிளம்பிட்டீங்க? நீங்க சீமோன் வீட்டுல விருந்து பார்க்கணும். அவங்களும் வரும். சரி, இப்போ இயேசுநாதர் கூப்பிட்டாரு பாருங்க, வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். சாரி, 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நல்லா கவனிங்க. அதற்கு பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அதற்கு சீஷர்கள் ரபி இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். என்ன சொன்னாங்க? கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்ட உடனே போலாம் ரெடி ரைட். அடுத்து சீமோன் வீட்டுக்கு கூப்பிட்டா ரெடி ரைட். சகை வீடு ஓகே. ஆண்டவர் சொன்னார், வாங்க யூதேயாவுக்கு போவோம். அவன் சொல்றான், அட்வைஸ் பண்ணான் ஆண்டவருக்கு, இப்பதான் நம்மளை கல்லெறிய பார்த்தாங்க, திருப்பி அங்கேயே போலாமா? ஆண்டவர் சொல்றார், பகலுக்கு 12 மணி நேரம் இருந்தா 12 மணி நேரம் இல்லையோ, ஒருவர் பகலில் நடந்தால் நமக்கு உலகத்தில் வெளிச்சத்தை காண்கிறவர்கள் இடரமான இவர் சத்தியத்தை சொல்றாரு. அவனுக்கு ஒன்றும் மண்டையிலையாங்க. அடுத்து அவன் என்ன சொல்ற பாருங்க. அப்பொழுது 16வது வசனம். அப்பொழுது திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி அவரோட கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான். ஆக்சுவலா இது வந்து வசனமா சொன்னா கொஞ்சம் டீசெண்டா இருக்கு. அவன் எப்படி சொல்லியிருப்பான்? ஆக்சுவலா நம்மளா தான் எப்படி கொலைக்கல நார்மலா சொல்லியிருப்போம்னா, அவன் சொல்றான், ஆண்டவரே இப்பதான் யூதேயாவுக்கு போனோம், கல்லெறிய பார்த்தாங்க, அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வந்திருக்கோம், திருப்படி நீங்க அங்க போலான்றீங்களே. இல்லப்பா, லாசரு உயிரோட கூட எழுப்ப வேண்டியிருக்க. இல்ல ஆண்டவரே, அவனே தூக்குனா அவனே ஏற்றுவானே, நித்திரை அடையிலையா, செத்துட்டான், உயிரோட எழுப்ப போறோம் வா அப்படின்னு உடனே தோமா சொன்னான், வாங்க கூட போய் சாபம் வாங்க. அவன் அதான் சொல்றான். அது ஆக்சுவலா என்ன சொல்ற பாருங்க. அப்போது தோமா மற்ற சீஷரை நோக்கி அவரோட கூட மரிக்கும்படி நாமும், அது அப்படி இல்ல, இவர் கூட சேர்ந்து நம்ம சாபம் வாங்கடா. அவனுக்கு போக இஷ்டம் இல்ல. சீமோன் வீட்டுக்கு போறதுக்கு இஷ்டம் இருக்கு, சகை வீட்டுக்கு போறதுக்கு இஷ்டம் இருக்கு, கல்யாணத்துக்கு போறதுக்கு இஷ்டம் இருக்கு. ஆனா எங்க போறதுக்கு இஷ்டம் இல்ல? கல்லெறிவாம தெரிஞ்ச இடத்துக்கு போக இஷ்டம் இல்ல. இயேசுவோடு ஒரு நடத்தல் என்ன தெரியுமா? நல்ல ஜாலியான இடத்துல மட்டும் நடக்கிறது இல்ல, ஆசீர்வாதத்தின் பாதையில மட்டும் நடக்கிறது அல்ல, வனாந்தரத்திலும் நடக்கணும், அழுகையின் பள்ளத்தாக்கிலும் நடக்கணும். எங்க கர்த்தர் என்னை நடத்துகிறாரோ அது நான் நடக்கணும். ராஜாக்களுக்கு முன்பாக நிக்க வைக்கும் போது சந்தோஷப்படுறோம். நாம சமாரியா ஸ்திரீக்கு முன்னாடி நிற்கும் போது சந்தோஷப்படுறோம். 5000 பேருக்கு நடுவில் நடத்துவாரு, 5 பேருக்கு நடுவில் நடத்துவார். கர்த்தர்
மலைக்கு மேலே நடத்துவார், மலைக்கு கீழே நடத்துவார். ஆண்டவர் விதவிதமான சாப்பாடு கொடுத்து நடத்துவாரு. 40 வருஷம் ஒரே மண்ணாவை கொடுத்து நடத்துவார். இப்ப என்ன சொல்லக்கூடாது, ஓ இதே சாப்பாடு தானா, இதே மெனு தானா, இதே வாழ்க்கை தானா, இதே ஊழியம் தானா, இதே வீடு தானா. கர்த்தர் எதை கொடுத்தாலும் அங்கே மனரமியமாய் சந்தோஷமாய் அவரோடு கூட நடக்கிற அனுபவம் இருக்கணும். இதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஸ்பிரிச்சுவலி மேல ஏறவே வரோம், அதெல்லாம் ஒரு குரூப் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் கூட நடக்கும். ஆண்டவரே உமக்காக வாழவும் அல்ல மரிக்கவும் தயாராக இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நீ தான் முதல்ல மந்திரிக்க போற. ஏன் என் கூட இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. யோவானுடைய சீஷர்கள் இயேசு வந்து கேட்கிறாங்க, இயேசுவை பார்த்து, உங்க சீஷர்கள் உபவாசமே இருக்க மாட்டானா? ஆண்டவர் சொல்றார், இப்ப இருக்க மாட்டான். ஏன் யோவான் சொன்ன உபவாசமா போட்டு சாப்பிடுகிறான்? ஏன்னா அவன் இருக்கிறது வனாந்திரம். அவன் சீஷன் எங்க தான் இருக்கணும்? வனாந்திரத்துல. இவர் எங்க இருக்கிறாரு? ஊருக்குள்ள. அப்ப இவர் சீஷன் எங்க இருப்பாங்க? அவன் வனாந்திரத்துல காட்டு தேடும், வெட்டுக்கிளி காட்டு தேடும். அப்ப அவன் சீஷனுக்கு என்ன கிடைக்கும்? அதான் கிடைக்கும். கூட இருந்தா அதான் கிடைக்கும். இயேசுநாதருக்கு விதவிதமா சாப்பாடு. அவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் சாப்பிடுகிறவரை வந்தார், அவர் போதனை பிரியன்கிறார். எங்க போனா நல்ல சாப்பாடு கூட வந்தா கூட போயிட்டா பாருங்க, சாப்பாட்டுக்கு கவலையே இல்லை. அதுவும் நம்ம சீசன் இருக்கிறான் பாருங்க, பெரிய ஆளு. அவனும் சாப்பிடுவான். மிச்சம் மீதி இருந்தா கூட நிறைய எடுத்து வச்சுப்பான், எல்லாத்தையும் சாப்பிடுவான். பத்தாவதுக்கு வயல்வெளியில போகும்போது இருக்கிறதெல்லாம் எடுத்து பொறிச்சுட்டே போவான். ஸ்நாக்ஸ். 3 வருஷம் பசி கிடையாது, பட்னி கிடையாது. ஏதாவது கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்தா சும்மா அற்புத அடையாளம் நடக்கும், ஏதோ ஒன்று நடக்கும், சந்தோஷமா இருந்திருக்காங்க. இயேசு வந்து கேட்கிறான், யோவான் சீஷர்கள் ஆதரமா கேட்கிறான், எங்களாம உபவாசமா போட்டு கொள்றான். அப்படியே கொடுத்தாலும் காட்டு தேவை வெட்டிக்கிளி தான் தரான். இவனுக்கு நல்லா திங்கிறாங்க இல்ல, இவங்களுக்கு உபவாசமே கிடையாதா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் கூட இருக்கிற நடக்காது, நான் போவேன் அப்பருக்கு இவங்களுக்கு. அதை கொஞ்சம் டீசெண்டா சொல்வாரு, மணவாளன் கூட இருக்கிற வரைக்கும் அவர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. மணவாளன் எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம் ஒன்று வரும். அன்னைக்கு என்ன நடக்கும்? பசியோ, பஞ்சமோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ எல்லாம் வரும். இங்க எப்படி நடந்தனோ அப்படியே அங்கேயும் நடக்கணும். இயேசு எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கும் போது அவரோட நடந்த பாருங்க, சோத்ரம் சோத்ரம் சோத்ரம், கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சார், கொடுத்திருக்கார். ஓ பிரைஸ் காட். அதே நேரத்துல ஆண்டவருடைய வேற ஒரு பாதையில நடத்தும் போது நீ எதிர்பார்த்த ஆசீர்வாதம் நீங்க இருக்காது. ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்த காலத்துல ஆண்டவர் திடீர்னு ஊழியத்துக்கு வான்னு சொன்ன போது ஊழியத்துக்கு வந்தாச்சு. இங்க வந்து முதல் ஒரு 11 மாசம் எந்த ஊழியமும் இல்லை. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், ஊழியத்துக்கு எதுவுமே இல்லை, காசே இருக்காது. அங்க எப்படி வேலை பார்க்கும்போது எப்படின்னா, நான் இருந்தது ஒரு ஸ்டோர். அந்த ஸ்டோரை சுத்தி வரும்போதே சாக்லேட் சாப்பிட்டுட்டே வரும். அந்த ஸ்டோரை சுத்தி வரும்போதே சிப்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டே வரலாம், ஒரு ட்ரிங்க் எடுத்து குடிச்சிட்டே வரலாம். அந்த ஸ்டோர் மேல இன்சார்ஜ் நம்ம தான், ஒரு வயது கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படியே எடுத்து காலையில உள்ள வந்த உடனே நல்ல ஒரு இந்த ஃபிளேவர்ட் மில்க்னு சொல்லுவாங்க, அந்த ஃபிளேவர்ட் மில்க் எடுத்து குடிச்சிட்டே அப்படியே ஒரு ஸ்டோரை சுத்தி கணக்கு பார்க்கறது. அப்படி இங்க வந்தா 10 ரூபாய் தான் இருக்கு, வெளியே போனா பாக்கெட்ல டீ குடிச்சிட்டோம்னா அடுத்த காசு இருக்காது. நான் சொல்றது உங்களுக்கு இந்த முதல் 11 மாசம் 2004 ஜனவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும் ஒண்ணும் கிடையாது. கொடுக்கிறதுக்கு ஆள் இருந்துச்சு. எப்படி மேல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கார்ல, அவரு ஒருத்தனையும் கேட்க கூடாது இருக்காரு. எங்க அம்மா இருக்காங்க, கேட்டா கொடுப்பாங்க. நண்பர்கள் நல்ல நிலைமையில இருந்தாங்க, கேட்டா கண்டிப்பா தருவாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா கர்த்தர் யாருக்கிட்டையும் கேட்க கூடாது இருக்காரு. நான் தான் உங்களுக்கு தருவேன். இந்த 11 மாசமும் கர்த்தர் கொடுத்தாரு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் இல்ல, அது கிடைக்காது. காலையில எழுந்திரிச்ச உடனே ராஸ்பெரி ட்ரிங்க், அப்படியே கிறிஸ்பு சாப்பிட்டுக்கிட்டு ஒரு சாக்லேட்டை சாப்பிட்டுக்கிட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு ஆர்டர் கூட்டது இங்கே விட்டாருன்னா இங்கே கேளுங்க. திடீர்னு ஒரு ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு. ஊழியத்துக்கு கூப்பிட்டு நமக்கே ஊழியத்துக்கு கூப்பிட்ட பெரிய விஷயம். கூப்பிட்டுட்டாரு. அங்க போனா அவர் ஒரு ஸ்கூல்ல 4 பெஞ்சை போட்டு நடுவில் படுக்க வச்சிருக்காரு. நாம இங்கே இருக்கு வேற. நம்ம இருந்தது லண்டன்ல ஒரு இடத்துல நமக்கு ஒரு இடம் கொடுத்திருந்தாங்க, தனி வீடு மாதிரி. அங்க இருக்கோம். இப்ப ஊழியத்துக்கு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டா இங்க வந்தா ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்கூலு, சர்ச்சுக்கு மேல ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல 4 பெஞ்ச் போட்டு அதுக்கு மேல ஒரு பெட் போட்டு சரி இருந்துக்கலாம்ல அப்படின்னாரு. மாட்டேன் நான் சொல்ல முடியும், இல்லைன்னா ஊழியத்துக்கு வேண்டாட்டாங்க. அப்பதான் ஊழியம் கிடைச்சிருக்கு. அங்க
படுத்து அங்கதான் படுத்திருந்தோம். தப்பு சொல்லல, என்ன அங்க வந்து ரொம்ப புதுசுங்கிற நம்ம எதிர்பார்த்ததுக்கு இருக்காது. இது வேற பாதை. அங்கேயும் நடக்கிறது கர்த்தர் தான், இங்கேயும் நடக்கிறது கர்த்தர் தான். எல்லா இடத்திலும் கர்த்தரோடு நடக்க ரெடி ஆகிடணும். ஊழியம் என்பது வெறும் பட்டு மெத்தையும் பஞ்சு மெத்தையும் இருக்கிற இடமே கிடையாது. பல நேரங்களில் வனாந்தரத்துல வரணும். மணவாட்டி எங்க வந்தாலும் மணவாளனோடு சாஞ்சிக்கிட்டு அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டு வனாந்தரத்தில் வருகிற இவள் யாரோ, இவன் எங்க வராளா? வனாந்தரத்துல. அவரோடு கூட இப்போ யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து திடீர்னு ஆவியானவர் கூட்டிட்டு போறாரு. எங்க கூட்டிட்டு போனாரு? வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அவர் கூட்டிட்டு போற இடத்துல ரொம்ப வித்தியாசமா இருந்தது ஆவியானவர். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே எங்க போனாரு? எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு சுடுகாடு கொண்டு போய் விட்டாரு. இங்க வெளிப்படுத்தல் 17 கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே அப்பொழுது வனாந்தரத்துல கொண்டு போய் ஆண்டவர் கொண்டு போய் விடுற இடம் எப்படி இருக்கும்? வனாந்தரம். ஆசீர்வாதமும் இருப்பார், வைக்க மாட்டேன்னு சொல்லல. சொன்ன வனாந்தரமாவும் நடத்துவாரு, எலும்புகளின் பள்ளத்தாக்கையும் நடத்துவாரு. நாம நடந்து போக வேண்டிய அவசியமா இருக்கும். இங்கே நடக்கும் போது எவ்வளவு மனரமியமாய் சந்தோஷமாய் இருந்தோமோ அதே மனரமியம் சந்தோஷம் இங்கே நடக்கும் போது இருக்கணும். அதுதான் நீ எங்கே போனாலும் நான் பின்பற்றுவேன். ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தார். 300 வருஷம் நீங்க எங்க நடத்துங்க. 300 வருஷம் நடத்துற எல்லா இடத்துலயும் நடத்தா. குறுகுறுப்பு கிடையாது, எந்த விதமான எதிர்ப்பு கிடையாது. அதனால்தான் வசனம் சொல்லுது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனார். 24வது வசனம் வாசிங்க. இங்கிலீஷ்ல 5:24 வாசிங்க. ஜெனசிஸ் 5:24. தமிழையும் வாசிங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். வாசிங்க. And Enoch walked with the God, and he was gone. God took him. அது அர்த்தம் என்ன? தேவனோடு நடந்து கொண்டிருக்கையில் கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். இது மூணாவது அனுபவம், மிக முக்கியமானது. தேவனோடு கூட நடந்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனார். அப்போ காணப்படாமல் போகணும், எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னா மூணாவது மிக முக்கியமான அனுபவம் தேவனோடு கூட நடக்கிற அனுபவம். எங்கே நடந்தாலும் நடப்பேன், எந்த இடத்துல நடக்க சொன்னா நான் நடப்பேன். உப்பரிக்கு நடக்க இயேசு கொண்டு போன ஆவியானவர், அங்கேயும் நான் கரெக்டா நடப்பேன். மலைக்கு மேல கூட்டிட்டு போனாரு, அங்கேயும் நடப்பேன். வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு போனாரு, அங்கேயும் நடப்பேன். சிலர் வனாந்தரத்துல முறுமுறுத்து செத்தார்கள் இருக்கு. தாவீது உப்பரிக்கையில் உண்ணாவும் போது பாவம் செய்தான் இருக்கு. உப்பரிக்கையில் மலகடி வழியாக நேபுகாத்நேச்சார் பெருமையானவைகளை பேசினான் இருக்கு. மலகடியில விழுந்து போனவங்க, உப்பரிக்கையில விழுந்து போனவங்க அவங்க மலைக்கு மேல கூட்டிட்டு போனாரு. பிசாசு கூட்டிட்டு போனார் இயேசுவை. அவர் அங்கேயும் தேவனோடு கூட இருப்பார். எங்க கூட்டிட்டு போனாலும் சரி, நான் தேவனோடு கூட இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன். ஒருவேளை சாப்பிடும் போதும் ஒருவேளை சாப்பிடும் போதும் சந்தோஷமா இருப்பேன். அன்னைக்கு கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு கொடுப்பார். ஒருவேளை இன்னைக்கு கொடுத்தா 3 வேளையும் கொடுப்பார். சில நேரத்துல இங்க ஊழியத்துல இருக்கும்போது எல்லாம் கிடைக்கும். சில ஊருக்கு ஊழியத்துக்கு போயிடுவோம். சில இடங்களுக்கு போகும்போது அந்த ஊர்ல மிஷனரிகளோடு போயிட்டு ஒரிசால சில இடத்துல இந்த மணிப்பூர்ல இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகும்போது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நினைச்சது கிடைக்கும் எதிர்பார்க்க முடியாது. சமீபத்துல இந்த மிஷனரிகள் இந்த மணிப்பூர் கலவரத்துல மக்களை பார்த்துங்க மணிப்பூர் போனோம். போனா பயங்கரமான கலவரம். நாங்க இருந்த ஹோட்டலை விட்டு 2 நாள் வெளியே வர முடியல. ஹோட்டல்ல என்ன கிடைக்குதோ அதான் சாப்பிடணும், சாப்பிட்டாச்சு. அடுத்து ஒரு 3ஆவது நாள் வெளியே வரதுக்கு வாய்ப்பு. சரி இந்த மக்களை போய் சந்திக்கலாம்னு போனா, அங்க போனா உள்ள நுழைஞ்சோடனே அவங்க வரவேற்கிறதுக்கு நாய்க்கறி கொண்டு கொடுக்குறாங்க. நம்ம சாப்பிட மாட்டோம், நமக்கு முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லாம கொடுத்தா சாப்பிட்டுப்பேன். சொல்லிட்டாங்க நாய்க்கறி, அதுக்கப்புறம் மனசு ஏற்றுக்கல, ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. சொல்லாமலாம் கொடுத்து நம்ம சாப்பிட்டு முடிச்சிருவோம். அதெல்லாம் பிரைஸ்லாம் சோதத்தோடு முடிச்சு வச்சுக்கோங்களேன். சொல்லிட்டானா கஷ்டம். அப்போ சொல்லிட்டாங்க அந்த நாய்க்கறிக்காக. அங்க உள்ள போனா அவங்க கொடுக்குற சாப்பாடு எல்லாம் டிஃபரெண்டா இருக்குது. இல்ல நாங்கெல்லாம் சவுத் இந்தியாவுக்கு வந்திருக்கோம், எங்களுக்கு இங்கேயே வடகை பொங்கல் கொடுத்தாதான் நாங்க ஊழியம் பண்ணோம்னா என்ன ஆகும்? ஆண்டவர் சொல்றார், தம்பி நீ இட்லி வடை பொங்கலுக்கு தான் ஊழியம் பண்ண முடியும், எனக்கு பண்ண முடியாது. சில ஆட்கள் அப்படிதான் இருக்காங்க. இது அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன். கர்த்தர் எங்கே நடத்தினாலும் நான் நடக்க ஆயத்தமாக இருக்கிறேன். சில நேரங்களில் கர்த்தர் கொண்டு போய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வைக்கிறார். சில நேரத்துல எலி பொதுமா இருக்கும். ஒரே ஒரு பாம்பேல சின்ன இடம் இருக்கும்.
மேல போனா ஒரு கட்டு தான் போட முடியும், அதுக்கு மேல இருக்காது. மேல ஏறது படிக்கட்டு இருக்காது, இரும்பு கம்பி தான் வச்சிருப்பாங்க. அந்த இரும்பு படிக்கட்டு அந்த ஏணி அதுல ஏறி தான் படுக்கலாம். ஒரே ஒரு கட்டு தான் போட்டிருப்பாங்க, அதுக்கு மேல இடமே இருக்காது. கட்டுல விட்டு இறங்கினா நம்ம கீழே இறங்கி வரணும். சைடுல ஒரு பாத்ரூம் இருக்கும், அதுல தங்கி 3 நாள் முடிவு பண்ண வச்சார் ஆண்டவர். அப்பயும் கேட்டாங்க, ஆண்டவர் இங்க வந்து தங்க வச்சிருக்காங்க. ஆண்டவர் சொன்னார், இங்கேயும் தங்கு, அங்கேயும் நான் தங்க வச்சேன், இங்கேயும் நான் தங்க வைக்கிறேன். எல்லா இடத்துலும் என்னோடு நடப்பதற்கு ரெடியாக இருக்கு. இங்க முடியாது, வாய்ப்பு இல்ல, சான்ஸ் இல்ல, நான் எல்லாம் யார் தெரியுமா, இப்பேற்பட்ட ஊழியக்காரர் தெரியுமா? ஆண்டவர் சொல்வாரு, நீ எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு லாய்க்கில்லாது, நீ என் கூட நட, உன்னை எல்லா இடத்துலையும் நடக்க வைக்கிறேன். நான் வெறும் வனத்துல தான் நடக்க வைப்பேன்னு சொல்லல, பால் தேன் ஓடுகிற தேசத்திலும் நடக்க வைப்பேன். கர்த்தர் என்னை எங்கே நடக்க பண்ணுகிறாரோ அங்கே நான் நடப்பேன். அல்லேலூயா. இது 3வது அனுபவம். கடைசியா ஒரு வசனத்தை வாசிங்க, முடிச்சிடலாம் நம்ம. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல, அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாக இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்ப என்ன ஆண்டவர் ஜெபம் பண்றாருன்னா, இதான் நம்ம ஜெபமா இருக்கணும், இதான் நம்ம முடிவா இருக்கணும். ஒரு காலகட்டம் வரைக்கும் நாம அழுது ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் வந்து பதில் கொடுக்குறாரு, நம்ம கூட உட்கார்ந்து ஆறுதல் படுத்துறாரு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஒரு லெவலுக்கு மேல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் போது கர்த்தர் எங்க இருக்கிறாரோ அங்க போய் அவரை பார்க்கணும், அவருக்கு முன்பாக நிக்கணும், அவர் சொல்றதை கேட்கணும், அவர் சொல்றதை கூட ஜனங்களுக்கு கொடுக்கணும். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும், அவரை முகமுகமாய் கூட பார்க்க முடியும். இது ஒரு ஸ்டேஜ். இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேஜ் இருக்கு. கர்த்தர் போகிற இடம்லாம் கூட போகணும். எங்கெங்கெல்லாம் போறாரோ நான் அங்க போவேன். அவர் வனாந்தரத்துக்கு போனாலும் நான் போவேன், அவர் அரண்மனைக்கு போனாலும் நான் போவேன், போய்கிட்டே. கடைசியாக ஒரு அனுபவம் இருக்கு. என்ன அனுபவம்னா, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருப்பார். இனி கர்த்தர் எனக்கு முன்பாக இல்ல, நான் கர்த்தருக்கு முன்பாக இல்ல, நான் கர்த்தரோட நடக்கல, நானும் கர்த்தரும் ஒன்றாய் மாறிவிட்டோம். நான் கர்த்தருக்குள் போய்விட்டேன், தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படியையும் மாற்றப்பட்டு. இது கடைசி எப்படி ஆயிடும்? கர்த்தரும் நாம எப்படி ஆயிடும்? எப்படி ஆதாமுடைய விழாவுக்குள்ள இருந்து ஏவாளை எடுத்தாங்களோ அதே மாதிரிதான் கிறிஸ்துவுக்குள்ள சபை எடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அவர் என்ன கேட்கிறாருன்னா, எப்படி ஒரு நாள் ஆதாமும் ஏவாளும் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கப்பட்டு ஒரே சரீரமாக இருந்தார்களோ அதே மாதிரி நாம் எல்லோரும் ஒரே ஆவியாக மாற வேண்டும். அதுக்கப்புறம் கர்த்தருக்கு முன்பாகவும் இல்ல, கர்த்தர் எனக்கு முன்பாகவும் இல்ல, கர்த்தருக்கு சைட்லயே நடக்கல, நான் கர்த்தருக்குள் இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய அனுபவத்துக்கு வந்துடணும். இதுதான் நம்ம ஜெபமா இருக்கணும். இயேசு அவர் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொன்னார். வசனம் என்ன சொல்லுது? திருப்பி வாசிக்க பார்ப்போம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நம்ம எல்லாம் ஒண்ணா மாறிடணும். எப்படி மாறிடணும்? குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாறிடணும். ரோமர் 8:29 சொன்னது, நாம் அவரை போலவே நாம் அன்றுதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுவெல்லாம் ஒரு ஆவிக்குரிய ஸ்டேஜ். இதுக்கு முன்னாடி உள்ள 3 ஒரு ஆவிக்குரிய அனுபவம். அவர் நமக்கு முன்பாக இருப்பது, நாம் அவருக்கு முன்பாக நிற்பது, நாம் அவரோடு நடப்பது, இதெல்லாம் இருந்துச்சுங்க. ஒரு நாள் வந்துச்சு, அவரும் பிதா ஒன்னா மாறின மாதிரி நானும் தேவனும் நானும் இயேசு கிறிஸ்து அவருக்குள் இணைந்து ஒரே ஆவியாக மாற்றம். இந்த ஜெபம், இந்த விருப்பம், இந்த வாஞ்சை ஒவ்வொரு நாளும் வரணும். இதுதான் மேன்மையான ஆவிக்குரிய அனுபவம். இன்னும் சபை உலகத்துக்குள்ளே இருக்கக்கூடாது, இன்னும் சபை உலகத்தின் தேவையே கேட்டுட்டு இருக்க கூடாது, இன்னும் சபை இதை பத்தியே கவலைப்பட்டு இருக்க கூடாது. நீங்க உங்களுக்காக நான் சொல்ற ஆவிக்குரிய வாழ்க்கையை என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். இன்னும் வளரணும், இன்னும் நெருக்கமாகணும், இன்னும் உங்க கூட நடக்கணும், இன்னும் உங்க சத்தத்தை கேட்கணும், இன்னும் உங்களை போல மாறணும், உங்க சாயலுக்கு ஒப்பா மாறணும். இந்த எண்ணம் ஓடிட்டே இருக்கணும். மைண்ட்ல எது ஓடக்கூடாது. இன்னும் இடம் வாங்கலாமா? 2 பிள்ளைங்க இருக்குது, 2 பிள்ளைகளுக்கு 2 இடம் வாங்கி போடலாமா? இன்னும் பிள்ளைங்க எப்படி படிக்க வைக்க போறோம்? அந்த ஸ்கூல்ல சேர்க்கலாமா? இந்த காலேஜ்ல சேர்க்கலாமா? 60 வயசான என்ன பண்ண போறோம்? ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வைக்கலாமா? இதையே ஓடிட்டு இருந்துச்சுன்னா நீ இன்னும் முதல் ஸ்டேஜ்ல இருக்கிற விசுவாசி.
கர்த்தர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. அங்கேயே தான் நீங்க இருப்பீங்க, அங்கேயே தான் கர்த்தர் கொடுப்பார். கடைசி வரைக்கும் அங்கேயே தான் இருப்பீங்க. இதை கடந்து போவோம் பாருங்க. இன்னும் கொஞ்சம் மேல, இன்னும் கொஞ்சம் மேல கடைசியா எங்க வந்துடும் தெரியுமா? நானும் கிறிஸ்துவும் ஒன்றாய் இருக்கிறோம். அவருடைய சாயலுக்கு ஒன்றாய் மாறிட்டோம். யோசிச்சு பாருங்க, இயேசுக்கு இந்த பூமியில இருக்கிற எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டார். அவர் அதான் சொல்றாரு, கவலைப்படாது. அதே தேவன் நமக்கு அந்த சுபாவத்தை கொடுத்துருவாரு. ஆனா நமக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் நடத்த வல்லமை கொள்வார். அல்லேலூயா. நம்ம கான்சென்ட்ரேஷன் இதுல மட்டும் இருக்கு. நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்துல. எழுதுறீங்களா?